मटन कुस्कावा मटन कुस्कावा. Hey, hi guys, welcome to We Talk Cricket. ரொம்ப நாளா வந்துட்டு இது ஒரு ஹோல்லே இருந்தது. ஸோ இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாங்களுமே we were really interested to discuss on this, which is who's the next captain, especially in whites, இந்தியன் டீமுக்கு. ஏன்னா ரோ அண்ட் கோ ரெண்டு பேரும் வெளில போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து கௌதம் கம்பீர் ஏரா ஆஷ்னா சொன்ன மாதிரி இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ அது கௌதம் கம்பீரோட யார் வந்து கை கோர்க்க போறா அந்த கேப்டன்ஷிப்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு நாங்க ஒரு ஜென்ரலா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எப்பவுமே கொடுக்கறது கிடையாது. ஸோ வி ஹேவ் அ வேண்டேஜ் பாயிண்ட் வித் லாட் ஆஃப் ஸ்டாட்ஸ். ஸோ அதனால இந்த அஜெண்டா பேராமீட்டர்ஸ் என்னென்னலாம் நாங்க கன்சிடர் பண்ணி நாங்க பேச போறோம் அப்படின்றத வந்து ஐ ஜஸ்ட் டெல் ரைட் நவ். இப்போ நீங்க வந்துட்டு யூ கேன் ஃபைண்ட் திஸ் வேர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேரிசன். ஸோ கண்டெண்டர்ஸ்லாம் யார் யாரு அப்படின்றத வந்து நான் கீழே போடுறேன் நான். ஸோ வந்துட்டு பேசிக்கா பும்ரா, KL ராகுல், ஜடேஜா, பண்ட் அண்ட் கில். ஃபியூ பீப்புள் மைட் சர்ப்ரைஸ் பிகாஸ் ஆஃப் ஜடேஜாஸ் இன்க்ளூஷன் ஆர் ஈவன் பண்டோட இதை வந்துட்டு, ஏன்னா ஸ்பெகுலேஷன் எல்லாமே தாண்டி சில பெராமீட்டர்ஸை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இஸ் ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேரிசன். அதுக்கப்புறம் பிளேயிங் 11 ப்ராஸ்பெக்ட். ஏன்னா நம்ம அந்த மேட்ச் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு நம்ம இன்டென் மீட்டர் நம்மளா ஃபைன் பண்ண ஒரு பேராமீட்டரா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த மேட்ச் எஃபெக்ட்ன்ற ஒரு ரோஹித் சர்மாவோட அந்த ஆஸ்ட்ரிச் வீடியோல போட்ட மாதிரி எல்லா பிளேயரோட மேட்ச் எஃபெக்ட் காம்பினேஷன் இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி பிளேயிங் 11 ப்ராஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு பேராமீட்டரையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதையும் நம்ம சேர்த்து கேப்டன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் சக்சஸ், அதுக்கப்புறம் அல்டிமேட் கன்க்ளூஷன். ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு வி ஹேவ் ஹரி with us. So அதை பத்தி நம்ம டீடைலா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். So straight away we will get into the first thing, age and experience. So contenders நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. So age and experience வந்து பொறுத்தவரையும் இந்த contenders நீங்க வந்து ஸ்டாட்ஸ்ல வந்து பார்க்கலாம். ஜடேஜா, KL ராகுல், பும்ரா, பண்ட், கில் இவங்கெல்லாம் தான். ஸோ இதுல வந்து பேசிக்கா நம்ம கன்சிடர் பண்ண போட விஷயம் என்ன அப்படின்றத பத்தி ஹரி யூ கேன் ஜஸ்ட் டாக் அபவுட் ஏஜ் கம்பேரிசன், எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேரிசன். பொதுவா லைக் டெஸ்ட் மேட்ச்னாலே லைக் வயசானவங்க தான் ஆடுவாங்க. லைக் நம்ம வந்து டிராவிட், லக்ஷ்மன், சச்சின் அந்த ஏரால இருந்து நம்ம கிரிக்கெட் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். லைக் அதுக்கப்புறம் ஒரு பெரிய டிரான்சிஷன் ஆச்சு. லைக் ஆஃப்டர் தோனி டேக் ஆன், லைக் அதுக்கப்புறம் என் பிளேயர்ஸ் தான் வரணும். அவங்க தான் வந்து லைக் ஃபிட்னஸ், யோயோ டெஸ்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்தது. ஸோ லைக் இப்போ இருக்கிற கரண்ட் ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட் யாருன்னா லைக் விராட் கோலி, பட் ஹீஸ் ரிட்டையர்ட் ஃப்ரம் டெஸ்ட் கிரிக்கெட். அதுக்கப்புறம் யாருன்னா இட்ஸ் லைக் ரவீந்திர ஜடேஜா. அவரோட ஏஜ் வந்து 36. ஸோ அவரையுமே நாங்கள் ஒரு கண்டெண்டரா போட்டிருக்கோம். லைக் நெக்ஸ்ட் இட் வில் பி KL ராகுல் who is like 33 and ஜஸ்பிரீத் பும்ரா 31 and then ரிஷப் பந்த் 27. சுப்மன் கில் இளம் கன்று பயம் அறியாதுன்றது 25. ஸோ இவங்க எல்லாரையும் வச்சு பார்க்கும்போது ஜடேஜா வந்து ஃபிட்டா இருந்ததுனால லைக் அவர் வந்து ஒரு கண்டெண்டரா நாங்கள் வச்சிருக்கோம். அண்ட் இதை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஹோம் அண்ட் அவே லைக் செனா கண்ட்ரீஸ்ல ஆடி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு அவங்க கெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வச்சு பார்க்கும்போது லைக் ஜடேஜா இஸ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ். ஹி ஹஸ் பிளேட் 80 டெஸ்ட் அண்ட் அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஸ்பின்னரா இருந்திருக்காரு பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பேட்டிங் எபிலிட்டி. ஏன்னா வந்து அந்த நடுவில் வந்து இந்த லாஸ்ட் 2 சைக்கிள்ஸ்ல வந்து அவர் நம்பர் 5 புஷ் பண்ணி ஆட வச்சதா இருக்கட்டும், லைக் இந்த ராகுல் டிராவிடோட கோச்சிங் இதுல. அதே மாதிரி டிஃபால்ட்டா வந்து ஹோம்ல வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஸ்பின்னரா இருப்பாரு, ஃபிட்டிங் இன்டு தி 11. அதுக்கப்புறம் KL ராகுல் பத்தி சொல்லணும்னா லைக் செனாவோட பீஸ்ட். ஏன்னா வாட் எவர் நம்பர்ஸ் வந்து செனால ரொம்ப இம்ப்ரெசிவா வச்சிருக்காரு வித் ரிஷப் பந்த். செனால வந்து லைக் செஞ்சுரி அடிக்கிறன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் டஃபஸ்ட் கண்டிஷன்ஸ் லைக் சவுத் ஆப்பிரிக்கா லாஸ்ட் சைக்கிள்ல வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன மச்சான் லைக் ஒரு டஃப் சாய்ஸ் தான். இல்ல அதான் நம்ம அந்த அல்டிமேட் கன்க்ளூஷன் வர்றதுக்கு முன்னாடி ஏன் வந்து ஒரு ஏஜ் ஃபேக்டர் 36 வயசாச்சு அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டு போகாம எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஹேவிங் ஜடேஜா. ஏன்னா இது ஆக்சுவலா வந்து ட்ரிகர் பண்ணது வந்து ஆஷ்னா வீடியோல சொன்ன மாதிரி தான். ஒய் நாட் ஜடேஜான்னு பார்க்கும்போது இப்ப ஹரி சொன்ன பாயிண்ட் எல்லாமே தாண்டி இட்ஸ் ஜஸ்ட் 2 years, 2 to 3 years ஆடக்கூடிய ஒரு சைக்கிளுக்கு தான் நீங்க வந்துட்டு பண்ண போறீங்க. உங்க கோச்சோட டென்னருமே வந்துட்டு கொஞ்ச நாள்ல எக்ஸ்பயர் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் ஒரு பிளேயரோட ஏஜை வந்து பெருசா ஃபேக்டர் பண்றதுக்கு முன்னாடி யூ நீட் டு திங்க் அபவுட் வாட் இஸ் யுவர் கோல். ஸோ அது வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து என்ன நினைச்சாங்கன்னா டெஸ்ட் மேட்ச் தான், டெஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஆட போறோம்.
ஆனா வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்குள்ள அதிகபட்சம் முடிய போகுதுன்னா இவங்க டென்னருக்கு அது ஒத்து போகுன்ற பட்சத்துல ஏஜ் பெரிய ஃபேக்டரா இருக்க போறது கிடையாது. எஸ்பெஷலி 36ன்றது 39 வரை ஆடக்கூடிய பொட்டன்ஷியல் அவங்களால இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம மேட்ச் எஃபெக்ட வச்சு அந்த பிளேயிங் 11 ப்ராஸ்பெக்ட்ல நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல அந்த ஜடேஜாவோட நம்பர் ஆஃப் டெஸ்ட் மேட்சஸ் பிளேட் ஸோ இட் வில் ரியலி ஹெல்ப். ஏன் அப்படின்னா ரோஹித்தும் கிடையாது, கோலியும் கிடையாது. ஸோ இவங்க 2 பேரும் இல்லாத போது த பாயிண்ட் இஸ் தட் யூ நீட் டு ஹேவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் வேர் எங்கெல்லாம் நீங்க ஆடி இருக்கீங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்க கேப்டனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றதுனால. ஏன்னா கோச்சுமே ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான கோச் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரையும். ஸோ இந்த இடத்துல தான் இந்த கேஎல் ராகுலோ ஈவன் ரவீந்திர ஜடேஜாவுல உள்ள வராங்க. வி ஆர் நாட் கன்க்ளூடட் எட். இப்போ நாங்க ஜடேஜா பண்ணணும்னு சொல்ல, த ரீசன்ஸ் ஃபார் ஜடேஜா இந்த கன்டென்ஷன் காரணமே வந்து அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கௌதம் கம்பீரோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ டெஸ்ட். ஏன்னா அன்சக்சஸ் நிறைய இருந்திருக்கு கௌதம் கம்பீருக்கு டெஸ்ட் மேட்சை பொறுத்தவரை. மாதிரி மச்சான் இந்த 100 டெஸ்ட் மேட்சஸ் ஆடுறதுன்றது உண்மையிலே ஒரு பெரிய லெகசி. கரெக்டா? லைக் விராட், அஸ்வின் அவங்க எல்லாருமே லைக் 100 டெஸ்ட் மேட்சஸ் ஆடி லைக் ஒரு காட் ஆஃப் ஆனர் வாங்கினாங்க. ஐ திங்க் ஜடேஜா இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த லைன் நெக்ஸ்ட். ஏன்னா அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைக் கண்டிப்பா இந்த நெக்ஸ்ட் சைக்கிள்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்க போது. லைக் ஏன்னா இந்த பொட்டன்ஷியல் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து டக்அவுட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு. பட் ஹீஸ் அ ஸ்டார் வால்ட். டெஃபினட்டா அவர் வந்து கண்டிப்பா அந்த கண்டென்ஷன்ல இருக்க போறாரு. ஸ்பீக்கிங் அபவுட் ஜஸ்பிரீத் பும்ராக்கு வந்து இந்த ஹோம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து பெருசா ரொம்ப ஏன்னா டிஃபால்ட்டா அவர் வந்து ஒரு அவே கண்டென்டராகவே தான் நம்ம எடுத்துட்டு போயிருந்திருக்கோம். இங்கிலாண்டா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா டிஃபால்ட் சாய்ஸா இருந்திருக்காரு. ஹோம்ல வந்து இப்போ நம்ம நடுவில் நடந்த இங்கிலாந்து சீரீஸ்ல லைக் மோஸ்ட் ஆஃப் த ஃபிளாட் ட்ராக்ஸா தான் இருந்துச்சு. அதுல வந்து கேம் எப்படி டர்ன் ஆன் பண்றத வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ்ல காமிச்சாரு. ஸோ இந்த அப்கமிங் சைக்கிள்ஸ்லாம் வந்து எப்படி வந்து ஒரு ஹோம் கண்டிஷன்ஸ்க்கு பும்ரா கேப்டனா இருக்க போறாரு. ஸோ அதுதான். ஸோ பர்டிகுலரா வந்து பும்ராவை பொறுத்தவரையும் கமின்ஸ் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து நான் இதுல வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட் கமின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேப்டன்ஷிப் வாங்குறதுக்கு முன்னாடி தே ஹேட் அ டிஸ்கஷன் வித் பேட் கமின்ஸ். இந்த மாதிரி கேப்டன்ஷிப் வந்துட்டு உனக்கு வந்து வரப்போகுது. ஸ்டீவ் ஸ்மித் இஸ் தேர் டு டேக் கேர் ஆஃப் த திங்ஸ். ஆர் யூ ரெடி டு ரியலி கேப்டன்? அதுக்கு வந்து பாடி அலோவ் பண்ணுதா அப்படின்றது வந்து நம்ம சொல்ல முடியாது, எஸ்என்சியும் சொல்ல முடியாது. ஈவன் பும்ரா ஹேஸ் டு அக்ரி டு தட். இந்த மாதிரி வந்துட்டு என்னால வந்துட்டு கேப்டன் பண்ண முடியும். ஏன்னா நான் தான் சொல்றேனே, இப்போ 2 வருஷம்னு பார்க்கும்போது பெருசா தெரியும். அதே மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு கேப்டனா இல்லாத போது நம்ம இப்போ ரோஹித் கேப்டன் பண்ணும்போது பும்ரா ஆடணுமா வேணாமான்றது முடிவு பண்றது ரோஹித் சர்மாவும் கோச்சா இருந்த ராகுல் டிராவிட்டும். அதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு விராட் கோலி, ரவி சாஸ்திரி தான் பும்ரா டெஸ்ட் மேட்ச் வரதுக்கே ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணாங்கன்னும் போது அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு கேப்டன் ரோல்ன்றத புரிஞ்சுக்கிட்டு பும்ரா கேப்டன் பண்ணுவாருன்னா அவர் எல்லா மேட்சும் ஆடக்கூடிய அளவுக்கு தான் அவரோட மனசு இருக்கும். இப்ப நமக்கு எப்படி தோணும், ஐயோ பும்ரா ஆடக்கூடாது, ஆடினா அவருக்கு அடி வாங்கிரும், ஹி வில் கெட் இன்ஜர்டுன்றது நம்மளோட தாட் ப்ராசஸ். ஆனா பேட் கமின்ஸோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்ததுன்னா, அவர் பும்ராவோட கொடூரமான ஒரு இன்ஜூரி ப்ரோன் பிளேயர். அவர் 18 இயர்ஸ்லயே வந்துட்டு டெபியூ பண்ணதுக்கு அப்புறம் இன்ஜுரி மேல இன்ஜுரி. ஆனா அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஹி வாஸ் ஏபிள் டு டூ. பட் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவரோட ஆக்ஷன், பும்ராவோட ஆக்ஷன் வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. எஸ் யூ கேன் கன்சிடர் தட், பட் இட்ஸ் அப் டு பும்ரான்னு போது அதனால வந்து சோ பும்ராவை பொறுத்தவரை இட்ஸ் அப் டு ஹிம். அவன் கேப்டன் பண்ணா இந்தியால ஆடுவான். பட் இப்போதைக்கு இந்தியால ஆட வேணான்றது முன்னாடி இருந்த கேப்டனோட ஒரு ஐடியாலஜி, அவங்களோட டாக்டிக்ஸா வந்து பார்க்கப்படுது. ஸோ பட் இஃப் யூ வாண்ட் டு கேப்டன் அ டீம், ஹேவிங் அ 30 மேட்சஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வந்து பெருசாவே மோஸ்ட்லி ஹெல்ப் ஆகும் போது சுமன் கில்லுமே அதையுமே டிக் பண்றாரு, பண்ட்டுமே அந்த விஷயத்துலயுமே வந்து டிக் பண்றாரு. பும்ரா வந்து சொல்லவே தேவையில்ல, அவர் வந்துட்டு அதாவது ஒரு 45 மேட்சஸ் மேல ஆடிட்டாரு. கேஎல் ராகுலோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆக்சுவலா பார்த்தா இப்போ இருக்கிற இதுல வயசும் 33ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட நம்பர் ஆஃப் கேம்ஸ் பிளஸ் 50 பிளஸ்ல இருக்கு. அதே மாதிரி ஹரி சொன்ன மாதிரி ரவீந்திர ஜடேஜா எனிவே கேப்டன் பண்ணலாலும் பண்ணலனாலும் 100 மேட்ச் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பட் ஆனா அவரை மாதிரி ஒரு ஸ்டார் வால்ட்டுக்கு வந்து கேப்டன்ஷிப் கொடுக்கணும் அப்படின்றது வந்துட்டு they can consider it அப்படின்றதான் பாயிண்ட். we have not yet come to conclusion on any fight. so அதுக்கு தான் இது ஒரு பாராமீட்டரா நம்ம பார்க்கும்போது சுமன் கில்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ் வெரி வெரி யங். 25ன்றது ஒரு வெரி குட் இயர். பட் ஆனா அது ஒரு 10 இயர்ஸ் கேப்டன் பண்ணும்போது அந்த மாதிரி இதுக்கு தான் நம்ம யோசிப்போம். 3 ஃபார்மேட் தான் இதுவரை நடந்திருக்கு. இது இப்போதைக்கு டெஸ்ட் மேட்சுக்கு மட்டும் தான் தேவை அப்படின்னு பார்க்கும்போது 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் பிளேயிங் லெவன்ல இருப்பாங்களா, இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை தான் நம்ம பண்ணணும்ன்றதுக்காண்டி தான் we have this playing 11 prospect அப்படின்றது தான் கொஞ்சம் உங்களால டீட்டெயிலா வந்து புரிஞ்சுக்க முடியும். which is this playing 11 prospect. ஸோ இந்த பிளேயிங் 11 ப்ராஸ்பெக்ட்ன்றதை நான் சிம்பிள் வேர்டா சொல்லணும்னா, யாருக்கு ஹை பாசிபிலிட்டி டு இந்த 11 பிளேயிங் 11ல யாரால இருக்க முடியும்?
யார் இல்லாம இந்தியன் டீம் ஆடவே முடியாதுன்னா அதுல 100% பும்ரா. பண்ட் இல்லாம விக்கெட் கீப்பிங்ல வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் 100%. கேஎல் ராகுல் ஏன் 95னா அவர் வந்து ஃபார்ம்ல இல்லன்றத தாண்டி ஹரி சொன்ன மாதிரி செனா கண்ட்ரீஸ்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட வெளில போய் வந்த கேப்டன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய ரோல் பிளே பண்ணுது. அதுவும் கரெக்டான ஏஜ்ல இருக்காரு. 33 இஸ் அ ரைட் ஏஜ். சோ அப்படின்னு கண்டிப்பா பார்க்கும்போது மச்சி. ஏன்னா விராட் கோலி வந்து இந்த 2022ல ஸ்டெப் டவுன் பண்ணும்போது லைக் சடனா வந்து அவருமே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு லைக் கேஎல் யூ ஹேவ் டு கோ அண்ட் டாஸ்க்கு கிளம்பிடு ஏன்னா விராட் வர மாட்டாரு அப்படின்னா அந்த பிளேசரை போட்டு ஒரு கேப்டன்சி பண்ணி ஆல்மோஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கால எடுத்த உடனே அவையில கேப்டன்சி பண்றதுக்கான ஒரு பாசிட்டிவ்மே அவருக்கு கிடைச்சிது. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது கேஎல் ராகுல் ஆல்சோ அதனாலதான் அவருக்கு வந்து 95 அந்த 5%ன்றது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வித் பேட் தான் அதை வந்து டிசைட் பண்ணோம். நான் எதெல்லாம் இதை வச்சு நான் இந்த ப்ராஸ்பெக்ட் வந்து நான் முடிவு பண்ணேன். அந்த பெர்சன்டேஜ்ல நான் போட்டதுக்கான ரீசன் வந்து மேட்ச் எஃபெக்ட் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அது பிளேயிங் 11 காம்பினேஷன்னால ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை வருமா அந்த பர்டிகுலர் பிளேயருக்கு, இல்ல காம்பினேஷன்னால கண்டிஷன் பேஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண முடியுமானா பும்ரா பண்ட் டு அ சர்டன் டிகிரி கேஎலோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட் பண்ணி 95% அவரை டீம் மட்டும் தூக்குறது. அவர் வந்து இஃப் இஸ் ஃபிட் he will be in the 11. சோ அந்த ப்ராஸ்பெக்ட் பிளேயிங் 11 ப்ராஸ்பெக்ட் வந்து 95% இருக்கு. ஆனா ரவீந்திர ஜடேஜாக்கு ஏன் 90% அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த இங்கிலாந்து சீரிஸோ இல்ல வெளில போகும்போது possibility of him replaced by Nitish Kumar Reddy will be higher if team wanted to play four proper bowlers with fifth all-rounder Nitish Kumar Reddy வந்து பிளே பண்ணாங்கன்னா அந்த அந்த ஒரு ரீசன்னால தான் ஜடேஜாக்கு வந்து நமக்கு வந்து 10% நம்ம கொடுத்துருக்கறனால ஒரு கேப்டன் பண்ண போறதுக்கு முன்னாடி உங்களோட பிளேஸ் வந்து செக்யூர்டா இருக்கணும் 11ல. அப்பதான் நீங்க கேப்டனே பண்ண முடியும். அதே மாதிரி காம்படிஷன் பண்றவங்களோட நீங்க வந்து கும்முன்னு பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல எஸ்பெஷலி வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து காம்படிஷன் ஜடேஜாக்கு வந்து இந்த அக்ஷர் பட்டேல்னால ஹோம்ல வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் வெளியே வராது. அதனாலதான் 90. இதுவே ஹோம்ல பண்ணாம வெளியே அக்ஷர் பட்டேல் பண்ணிருந்தா இட் வுட் டவுன் டு 70, 75ல போயிருக்கும் ஜடேஜாவோட பிளேயிங் 11 ப்ராஸ்பெக்ட். பட் அக்ஷர் பட்டேலோ இல்ல ஈவன் டு சர்டன் டிகிரி வாஷிங்டன் சுந்தர் வேற உள்ள வந்ததுனால ஒரு பியூர் பேட்டிங் ஆல்ரவுண்டர் அவர் ஆடுவாருன்றதுனால ஜடேஜாவோட பிளேயிங் 11 ப்ராஸ்பெக்டே கொஞ்சம் குறைஞ்சனால அவரோட கேப்டன்ஷிப் பெட்டில் இங்க தான் குறையும். ஸோ திஸ் இஸ் வாட் நாங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கன்க்ளூஷன் வரல. அந்த 2 பாயிண்ட் ஜடேஜா டிக் பண்ணியிருந்தாலும் பிளேயிங் 11 ப்ராஸ்பெக்ட்ல ஜடேஜானால கொஞ்சம் பின்வாங்கி இருக்காரு அப்படின்றதா நம்மளால புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் இருக்கு. இந்த கம்பீர் ஏரா ஜிஜி ஏரால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஸ்பின்னர் வில் சேஞ்ச் எவ்ரி டைம். ஏன்னா இந்த பிஜிடி சீரிஸே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பர்த்ல வந்து வாஷிங்டன் ஆடினாரு, செகண்ட் மேட்ச்ல வந்து பிங்க் பால் அஸ்வின் ஆடினாரு, அதுக்கப்புறம் ஜடேஜா ஆடினாரு. ஸோ லைக் அந்த நிதிஷ்குமார் ரெட்டி ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரை வந்து லைக் இப்போ அக்ஷய் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ப்ராஸ்பெக்டா பாக்குறாங்க. ஸோ அதனால இந்த 90மே வந்து குறைஞ்சிட்டே தான் வரும். ஸோ அது கண்டிப்பா வந்து ஒரு கேப்டன்சிக்கு அடி வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு இதுல எல்லாரும் நினைப்பாங்க கில்லு தான் கேப்டன் பண்ண போற மாதிரி வெளில எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பட் 85% see right now the moment what we are taking இந்த playing 11 காம்பினேஷன் பேஸ் பண்ணி மேட்ச் எஃபெக்ட் எல்லாமே டெஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தது. சோ இது எல்லாமே பார்க்கும்போது கில்லுக்கு காம்படிஷன் அதிகம். சாய் சுதர்ஷன் வந்துட்டு வெளில இருந்து பார்க்கும்போது 2 பேரும் ஒரே டீம்ல ஆடுற மாதிரி இருக்கும். இந்தியாவுக்கு ஒரே பிளேஸ் கூட ஃபோர்ஸ் பண்ணலாம். ஏன்னா சர்ஃபராஸ், துருவ் ஜுரேல், தேவ்தத் படிக்கல் இவங்க எல்லாம் இருக்கிறனால காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகம். ஈவன் சாய் சுதர்ஷனுமே இருக்கிறனால ரொம்ப அதிகம் கில்லோட பொசிஷனுக்கு. அதனாலதான் அவரோட இது வந்து குறைஞ்சிருக்கு. இன்னொரு வந்து செனா கண்ட்ரீஸ்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு மேட்ச் வினிங் பெர்ஃபார்மன்ஸா இருந்தது கிடையாது. அதனாலதான் அவரோட பெர்சன்டேஜ் அதாவது பிளேயிங் 11லயே அவரால் கை வைக்க முடியும். பட் ஆனா நீங்க ஏஜ் ஃபேக்டர்ல பாத்தீங்க அப்படின்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அவரால் டிக் பண்ண முடியுது அந்த 2 செக் பாக்ஸை. பட் பிளேயிங் 11 ப்ராஸ்பெக்ட் மேட்ச் எஃபெக்ட்ல வந்து அவரால் வந்து பண்ண முடியல. ஏன் நான் இதை வந்து பெரிய ஒரு ஃபேக்டரா நான் வந்து கில்லுக்கோ இல்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ்க்கோ நான் பாக்குறேன் அப்படின்னா, யார் கேப்டன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஹெல்ப் யுவர் செல்ஃப். நீங்க ஒரு கேப்டனா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கில்லு வந்து கேப்டனா இருக்காருன்னா அவர் வந்து கேப்டனா இருக்கும்போது அவர் டீமுக்கு அவர் என்ன பண்றாரு? குஜராத் டைட்டன்ஸ்க்கு அவர் இருக்கும்போது அவர் ரன் அடிச்சிருவாரு 500 ரன். அப்ப அவர் வந்து ஹி இஸ் டூயிங் a டபுள் டியூட்டி. சோ அப்ப அவர் கேப்டனா இருக்கும்போது யார் கேப்டன் பண்ணாலும் அவர் அடிக்கிற அந்த 500 ரன் வந்து எந்த கேப்டனா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணும்ல. அந்த மாதிரி மேட்ச்ல எஃபெக்டிவ்னஸ் கொண்டு வராரானா டெஸ்ட் மேட்ச்ல பண்ணது இல்ல. அதனால கில்லுக்கு வந்து பிரஷர் அதிகமாறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமா இருக்கு. சோ அப்படின்னும் போது அவரோட பிளேஸே கொஞ்சம் கொஸ்டினபிளா இருக்கு கம்பேர் டு தி அதர் கண்டெண்டர்ஸ். இப்ப பும்ராவுக்கும் பண்ட்டுக்கும் யாராலையும் வந்து மேட்ச் கொடுக்க முடியல. இவங்க 2 பேர் இல்லாம ஆட முடியாது. டெஸ்ட் மேட்ச்ன்றது தான் நம்ம இந்த பிளேயிங் 11 ப்ராஸ்பெக்ட்ல பார்க்க முடியும். அது வந்து கில்லுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு 5% இட்ஸ் லெஸ்ஸர்.
கில்லுக்கு அதே மாதிரி ஒரு பேட்டிங் பொசிஷனுமே இன்னும் டெஸ்ட்ல ஃபிக்ஸ் பண்ணல. ஏன்னா ஓடிஐல ஹீஸ் ஓபனர். லைக் ஹீஸ் லைக் இப்போ அப்கமிங் வந்து லைக் நம்பர் 1 ரேங்கிங்ஸ்லயுமே இருக்காரு. லைக் ஆவரேஜ் எல்லாம் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு 50+ ஆவரேஜ் வச்சிருக்க ஒரு பிளேயர். டெஸ்ட்ல வந்து லைக் போன WTC சைக்கிள் வென் தே பிளேட் இன் சவுத் ஆம்டன் ஆஃப் இங்கிலாந்து அப்போ வந்து ஓபன் பண்ணாரு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து புஷ் டவுன் பண்ணாங்க. சவுத் ஆப்பிரிக்கா டூர்ல நம்பர் 3 வந்தாரு. ஸோ இன்னுமே அவருக்கு அந்த டெஸ்ட்ல பேட்டிங் ஆர்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ இப்போ கம்பீர் வந்து இந்த சைக்கிள்ல நியூ சைக்கிள் ஃப்ரெஷ் சைக்கிள் ஃபிக்ஸ் பண்ணாரு அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ் மேபி 85ல இருந்து 100 போக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வரணும். பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப எக்ஸாம்பிள் நம்ம கூட நிறைய வந்து பேசியிருப்போம். ஒரு டீமோட ஸ்லாட் கிளாரிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருந்தா தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்ப ரீசெண்டா நம்ம பண்ற வீடியோல கூட அந்த டெல்லி கேபிட்டல்ஸோட இதை நம்ம பேசுறதுக்கு காரணம் 7 ஓபனர்ஸ் மாத்துனாங்க, 8 ஓபனர்ஸ் மாத்துனாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி கில்லுக்கு பொசிஷன் கொடுக்கணும்னு அவர் எந்த பொசிஷனுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதனாலதான் இப்போ இந்த பிரச்சனை. அவரை கேப்டன்ஷிப் கொடுத்தா அதுவே ஒரு பிரஷர். யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் கில் டு டர்ன் இஸ் டைட் அப்படின்றது அவரோட நெகட்டிவா வந்து முடியுது. என்னதான் ஏஜ் அவர் சைட்ல இருந்தாலும் நம்பர் ஆஃப் கேம்ஸ் கொஞ்சம் ஏரியா எக்ஸ்போஷருமே அதிகம், கண்டிஷன்ஸ் எக்ஸ்போஷருமே. பட் ஆனா இந்த பெர்ஃபார்மன்ஸ் பிளேயிங் 11 ப்ராஸ்பெக்ட்ல கொஞ்சம் அவர் அடி வாங்குறாரு. நவ் வில் மூவ் ஆன் டு கேப்டன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கேப்டன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது லைக் பல ஜாம்பவான்கள் லைக் முகமது அசருதீன் அவர் வந்து லைக் ஒரு 9 இயர்ஸா கேப்டன்சி பண்ணாரு. அதுக்கப்புறம் சுனில் கவாஸ்குமே ஒரு 8 இயர்ஸா கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மகேந்திர சிங் தோனி, அதுக்கப்புறம் விராட் கோலி தான் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் மேட்சஸ் நியர்லி லைக் ஒரு 67 if I'm not wrong 67 டெஸ்ட் மேட்சஸ் வந்து கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து மகேந்திர சிங் தோனி அண்ட் விராட் கோலி சக்சஸ்ஃபுல் வித் இஸ் வின் பர்சன்டேஜ் ஆஸ் வெல். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது லைக் கேப்டன்சியோட எக்ஸ்போஷர் எந்த அளவுக்கு முக்கியம் அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் இந்த WTCன்ற ஒரு விஷயம் கொண்டு வந்ததுனால சைக்கிள் வந்து அவங்க லாங் டேர்ம் கேப்டன்சியா பாக்குறாங்க. ஏன்னா இந்தியா வந்து காலங்காலமா அப்படிதான் பண்ணிருக்காங்க. லைக் அசருதீன் ஆரம்பிச்சு லைக் அதுக்கப்புறம் கங்குலி, அதுக்கப்புறம் தோனி, டிராவிட் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் தான் பண்ணாரு. அதுக்கப்புறம் தோனிக்கு அப்புறம் விராட் கோலி, ரோஹித் சர்மா ஒரு 4 இயர்ஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு லாங் டேர்மா பாக்குறாங்க. ஒரு 6 to 7 இயர்ஸ் ஒரு கேப்டன் டெஸ்ட் கேப்டனா பாக்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த 5 கண்டெண்டர்ஸ்ல அப்படின்றதுதான் வந்து ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். இல்ல இப்போ அது பாயிண்ட் என்னன்னா தட்ஸ் அ வே. அது வந்து பழைய காலத்துல அப்படி பண்ணாங்க. பட் இப்போ இருக்கும்போது கில்லு வந்து T20யோட பிளேஸ்மே அவரோட இது வந்து கிடையாது. பிகாஸ் நான் ஏன் அதை சொல்றேன்னா கேப்டன்ஷிப் எக்ஸ்போஷர் வந்து இந்த கிராஃப்ல நீங்க பார்க்கும்போது இட் இஸ் வித் வின் பர்சன்டேஜ். அவங்க எங்கெல்லாம் பண்ணிருக்காங்க, நார்த் ஜோன், சவுத் ஜோனு, பஞ்சாப், ஈவன் டு சர்டன் டிகிரி வந்து ரவீந்திர ஜடேஜாவோட அண்டர் 19ல ஒரு மேட்ச் வந்து கேப்டன் பண்ணியிருக்காரு. அதுல அவர் வின் பண்ணியிருக்காரு. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. சோ அந்த இதை எல்லாத்தையுமே நம்ம ஓவராலா சேர்த்து நம்ம பார்க்கும்போது, ஏன்னா ஒரு கேப்டன்ஸ் எக்ஸ்போஷன்றது ஃபார்மெட் இல்லாம நம்ம இதுல எடுத்துட்டு இருக்கோம். எடுத்து பார்க்கும்போது பும்ரா வந்து அவரு 60%ல இருக்காரு, கில்லு வந்து 61%. சோ இதெல்லாம் பார்க்கும்போது கில்லு இந்த இதுல வந்து டிக் பண்றாரு. அதுல வந்து KL ராகுல் வந்து பண்ட கூட கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கனால பண்ட் இங்க வந்துட்டு கொஞ்சம் ஹீஸ் கோயிங் டவுன். நீங்க இந்த கிராஃப் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஹூஸ் ப்ரிடாமினன்ட்லி அந்த டாப் 2 தட் வில் ரியலி டிஃபைன் யார் கேப்டன் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் வச்சு நீங்க இந்த பேராமீட்டர்ஸ் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கில் ஹேஸ் a little bit of slight edge. நான் இதுல வந்து என்ன நான் வந்து சொல்லுவேன்னா பழைய மாதிரி 9 வருஷம் 10 வருஷம் பண்ண முடியுமானா முடியாது. அதுக்கான காரணம் வந்து டென்னியர்ஸ் வந்துட்டு மாறுது. கோச்சஸோட டென்னியர்ஸ் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறுது. முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னா டீம்ஸ் எல்லாமே கேப்டன் வந்துட்டு பெருசா ரன் பண்ணாங்க டீம்ஸ். கோச்சஸ் வந்து மாறுவாங்க. டங்கன் பிளச்சர் இருப்பாரு, அதுக்கப்புறம் வந்து கேரி கிருஷ்ணன் வருவாரு. ஆனா கேப்டன் வந்து MS தோனி தான் இருப்பாரு. ஆனா இப்ப வந்து அப்படி கிடையாது. எப்படின்னா அந்தந்த கோச் வரும்போது அந்தந்த பர்டிகுலர் பிளேயரோட டெனர். சோ அதனால இது 10 இயர்ஸா யோசிக்கணுமானே ஒரு பெரிய கேள்வி. ஆனா ஹரி சொன்ன மாதிரி அப்படிதான் அவங்க வந்து வரலாற்றா வந்து பண்ணி வந்திருக்காங்க. இப்போ என்ன மேட்டர்னா எவ்வளவுக்கு எவ்வளவு கேப்டனோட டெனர் முக்கியமோ அவ்வளவுக்கு செலக்டர்ஸ்க்குமே டெனர் முடிய போகுது. they are going to come to an end. ஏன்னா அது 3 to 5 இயர்ஸ்ல ஒரு வாட்டி மாறுவாங்கன்னும் போது அஜித் அகர் பண்ணக்கூடிய ஒரு லாஸ்ட் பிக் டெசிஷனா கமிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு இதா இருக்கும்போது கௌதம் கம்பீருக்குமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த செலக்டர்ஸ்மே டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்ப்பாங்க. இந்த 2 வருஷத்துக்கான கேப்டனை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது KL ராகுல் இஸ் ஆக்சுவலி வின்னிங் மோர் கேம்ஸ் தென் லூசிங். ஈவன் பண்ட் இஸ் ஆல்சோ டூயிங் த சேம். ஐ மீன் நான் இந்த இதுல எடுத்திருக்கிறது எல்லாமே அவரு LSG அவர் எங்கெங்கெல்லாம் கேப்டன் பண்ணாரோ அந்த ரெக்கார்டு தான் இது எல்லாமே. அது பும்ராவோட அயர்லாந்து சீரிஸ் கேப்டனா இருக்கட்டும், அவர் வந்துட்டு இந்தியன் டீம் வந்து டெஸ்ட்ல பண்ணதா இருக்கட்டும், irrespective ஆஃப் த ஃபார்மேட் ஒரு ஐடியாக்காக பார்க்கும்போது கில் ஹேஸ் அ வெரி குட் நம்பர் பட் நாட் இன் அ வெரி பிக் டிஃபரன்ஸ். பும்ராட்ட கேமும் இருக்கு, 40+ கேமும் அவர் ஆடி இருக்காரு.
டெஸ்ட் மேட்சை பொறுத்தவரை ஏஜும் ஆன் இஸ் சைடு இஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 31. இந்த இது முடியும் போது கூட, இந்த WTC முடியும் போது கூட வந்துட்டு என்ன மாதிரி வரும்னா 33ல தான் வந்து முடிப்பாரு. 33 34ல தான் இருப்பாரு பும்ரா. ஸோ அதனால ஏஜுமே ஆன் இஸ் சைடு. அவரோட வின்னிங் ரெக்கார்டுமே வந்து பும்ராக்கு வந்து இஸ் ஆன் பார் வித் சுமன் கில். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த எக்ஸ்போஷர்லாம் இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது ஐ திங்க் தே நீட் டு கோ இன் அ டிஃப்ரெண்ட் வே, வேர் இந்த 2 வருஷத்துக்கு மட்டும் பண்ணா போதும். முன்னாடி இருக்க மாதிரி 9 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு நம்ம கேப்டன் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு பெருசா யோசிக்கணும்ன்ற தேவையில்ல அப்படின்ற பாயிண்ட். ஏன்னா கௌதம் கம்பீர் இட்ஸ் ஆல் டவுன் டு இஸ் ஹவு ஹி இஸ் கோயிங் டு டர்ன் திஸ் இன்டு அ ரிசல்ட் அவர் வந்து டெஸ்ட் மேட்ச்ல மாத்தினாங்க. இல்லைன்னா டெஸ்ட் மேட்ச்க்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் கோச்சஸ் கூட மாத்துறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால எவ்வளவு சீக்கிரமா நம்மளால வந்து ரிசல்ட் எயிட் பண்ண முடியுமோ அந்த கேப்டனை போடுறது தான் நல்லதுன்னு நான் பாக்குறேன். 9 to 10 இயர்ஸ் யோசிக்கிறதுன்றதுக்கு வந்து 2 ஃபார்மட் மட்டும் ஆடல. இப்போ வந்து 3 ஃபார்மட் ஆடுறதுனால கண்டிப்பா பெருசா அதுல மட்டும் இல்லாம 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கோச்சும் மாறுவாங்க. அபிஷேக் நாயர் வந்தாரு, அவர் போயிடுவார். நாளைக்கு கௌதம் கம்பீர் இருக்காரு, நாளைக்கு ஆசிஷ் நேரா கூட வரலாம். சோ அந்த மாதிரி பார்க்கும்போது யூ நீட் டு ஜஸ்ட் ட்ரை டு கெட் அ ரிசல்ட், வெரி குட் ரிசல்ட் இந்த ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ். ஒரு 3 சீரிஸ் அடுத்தடுத்த 3 சீரிஸ்ல வின் பண்ணக்கூடிய ஒரு கேப்டன், அவரோட பிளேயிங் 11 ப்ராஸ்பெக்ட் ஹையரா இருக்கக்கூடிய ஒரு ஆளை போடுறது தான் நல்லதுன்றதை நம்ம ஸ்டாட்ஸ் மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ திஸ் இஸ் வேர் ஜடேஜா லூசஸ் அவுட் எவ்ரிதிங் because he has not had a very good success as a captain அப்படின்றதுமே நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுது. Now we'll move to potential success. அதுல வந்து நம்ம வந்து will discuss on lot more things about the captainship and lot more things on this. ஓகே. ஸோ இப்போ பொட்டன்ஷியல் சக்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க கில், பும்ரா, கேஎல் ராகுல், பண்ட், ஜடேஜா அவங்க எல்லாருமே மேட்ச் வின்னர்ஸா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா. பட் டெஸ்ட் மேட்ச்ல என்னென்ன பண்ணிருக்காங்க, லைக் என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல கேம் டர்ன் அரவுண்ட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் ஜஸ்பிரீத் கோல்ட்ராலே ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா லைக் வென் எவர் சுச்சுவேஷன், லைக் ஒரு கிரன்ச் சுச்சுவேஷன், ஒரு விக்கெட் வேணும், இப்ப லஞ்ச் போறாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்து கேப்டன் வந்து பந்த தூக்கி பும்ரா கிட்ட தான் கொடுப்பாரு. முன்னாடி எல்லாம் வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாமே வந்து லைக் லஞ்ச் பிஃபோர் லஞ்ச் அந்த லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா கிட்ட கொடுத்து லைக் தே வாண்ட் அ விக்கெட். பட் இப்போ வந்து பும்ரா கேப்டன்ஷிப் பண்ணாரு அப்படின்னா லைக் அவரே ஸ்டெப் அப் பண்ணி போடுவாரு அப்படின்ற மாதிரி தான் நானுமே பாக்குறேன். இல்ல வேற யாராச்சும் கேப்டன்ஷிப் பண்ணா தே வில் கோ டு ஜஸ்பிரீத் பும்ரா பிகாஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் சக்சஸ் வந்து பண்ணிருக்காரு லைக் காலங்காலமா. அதே மாதிரி ஆஃப்டர் ஒரு நியூ பால் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து பும்ரா எடுத்துட்டு வர்றதா இருக்கட்டும். ஸோ பும்ரா வந்து வேரியஸ் கண்டிஷன்ஸ்ல லைக் செனாலையுமே வந்து சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா எல்லா கிரன்ச் கண்டிஷன்ஸ்லயுமே வந்து இப்போ ஆஸ்திரேலியால பிஜிடில வந்து நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் போட்டதுமே அவர் தான் அதிகம். நீங்க மத்த பவுலர்ஸ் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா பும்ரா தான் அதிக ஓவர் போட்டிருக்காரு. அதை ட்ராக் பண்ணி கூட வந்துட்டு ட்விட்டர்ல வந்து நான் ட்ராக் பண்ணி போட்டிருந்தேன். இந்த இங்கிலாந்து சீரீஸ்க்குமே அதை வந்து ட்ராக் பண்ணி போடுவோம். இதுல வந்து இந்த பும்ராவோட பாயிண்ட்ல வந்து பர்டிகுலரா வாட் ஐ வாண்ட் டு ஆட் அஸ் அ கேப்டன் அப்படின்னா, see that is where how good they can manage. ஒருத்தவங்க கேப்டன் பண்ணாங்கன்னா அவங்க நிறைய நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பொட்டன்ஷியல் ஆஃப் சக்சஸ்ல வந்து நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, யூ நீட் டு மேக் ஷூர் யூஆர் பிளேயிங் கேம் பிளேயிங் லாட் மோர் நம்பர் ஆஃப் கேம்ஸ் இன் த டெனர் வென் யூ ஆர் கேப்டனிங். ஸோ அது வந்து பும்ரா சைட்ல வந்து கையில வந்து கேப்டன்ஷிப் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அவர் ஹேண்டிகேப்ட் ஆயிடுவாரு. அதாவது என்னன்னா அவர் எல்லா மேட்சும் ஆடணும் அப்படின்னா ஐ வில் கெட் இன்ஜர்ட் டியூரிங் அ ப்ராசஸ். ஏன்னா நீங்க பேட் கமின்ஸ் நான் ட்விட்டர்ல கூட போட்டிருக்கேன், பேட் கமின்ஸும் பும்ராவும் எஸ்பெஷலி கேப்டன் பண்ணாங்க இந்த சீரிஸ் பிஜிடில. இவங்க 2 பேர் தான் அதிக ஓவர் போடுவாங்க. ஸோ அப்படின்னா அது ஒரு ஒரு பாயிண்ட். அந்த பொட்டன்ஷியல் சக்சஸ்க்கு வந்துட்டு என்ன பாயிண்ட்னா ஹி வில் கெட் இன்வால்வ் இன் லாட் மோர் மேட்சஸ் தட் வில் டர்ன் அவுட் டு பி அ நெகட்டிவ் ஃபார் ஹிம். அவர் வந்து கேமே ஆட முடியாம போயிடும். நாளைக்கு ஒரு வேர்ல்ட் கப் வருது, அந்த வேர்ல்ட் கப்க்கு அவர் வந்து ஆட முடியாம டெஸ்ட் மேட்ச்ல கேப்டனா இருக்காருன்னா அதனாலதான் பென் ஸ்டோக்ஸ் கூட ஓடிஐ வந்து விட்டு கொடுத்தாரு. சோ இப்போ வந்துட்டு ஃபுல் டைமா பும்ராவை கேப்டன் போறதுல ஒரு எரர் இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா இஸ் நாட் நார்மல் பிகாஸ் ஆஃப் இஸ் ஆக்ஷன் அண்ட் ஆல்சோ ஃபாஸ்ட் பவுலர். அது மட்டும் இல்லாம ஃபாஸ்ட் பவுலர் அவர் இருக்கிறனால நிறைய நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் அவர் போடுறதுனால ஒரு 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் போனாருன்னா எப்படியும் ஒரு 3 மேட்ச் அதிகபட்சம் 4 மேட்ச் தான் ஆட முடியற நிலைமைக்கு வரும். ஸோ அப்படி வரும்போது பும்ராவோட பொட்டன்ஷியல் சக்சஸ் வந்து அவரோட இன்ஜுரினாலையும் அவரோட ஆக்ஷன்னாலையும் ஹேம்பர் பண்ணப்படுது. ஸோ தட் இஸ் ஒன் ஃபார் பும்ரா. பட் வென் யூ டேக் கேஎல் ராகுல் ஹாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். கேஎல் ராகுலோட வின்னிங் பாத்தீங்கன்னா இஸ் வின்னிங் மோர் தென் லூசிங். பட் வெளில இருந்து பார்க்கும்போது எல்லாரோட சக்சஸ்மே ஐபிஎல் தான். பட் ஐபிஎல் தாண்டி நிறைய இருக்கு அப்படின்னும் போது 5 கேம்ஸுக்கு பார்க்கும்போது அவரோட ரெக்கார்ட் நல்லா இருக்குன்னும் போது we cannot ignore him easily. We cannot say he will not do well. அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம். பட் ஸ்டாட்ஸ் இஸ் சேயிங் இஸ் வின்னிங் மோர் கேம்ஸ் தென் லூசிங்.
பண்டோட மோசமான கேப்டன் கிடையாது. பும்ராக்கும் இவருக்கும் ஜஸ்ட் 7% தான் டிஃபரன்ஸ். பெரிய ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. மோரோவர் லைக் பேட்டிங் பொசிஷன்றது டெஸ்ட் மேட்ச்ல வந்து லைக் நம்ம காலங்காலமா பார்த்திருக்கோம். டிராவிட், சச்சின், கங்குலி, விவிஎஸ் லட்சுமி அந்த இன்ஜின் ரூம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பேட்டனை பாஸ் பண்ணி சட்டேஸ்வர் புஜாரா, விராட் கோலி, அஜின்கே ரஹானே, அதுக்கப்புறம் சோவான். இப்போ வந்து அந்த இன்ஜின் ரூம் வந்து எந்த அளவுக்கு, ஏன்னா வந்து இந்த நம்பர் 3 பேட்டர்ன்றது ரொம்ப குரூஷியல். ஏன்னா அந்த அந்த பொசிஷன்லயுமே கேஎல் ராகுல் ஆடி இருக்காரு. அதே மாதிரி நம்பர் 6ல ஆடி இருக்காரு. இங்கிலாந்து டூர்ல ஓபன் பண்ணிருக்காரு. So he has been put under like various pressure, like he has been thrown into the sea and tested in all the conditions. ஸோ அப்படி பார்க்கும்போது அது சக்சஸுமே பார்த்துருக்காரு. இங்கிலாந்துல போயிட்டு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, சவுத் ஆப்பிரிக்கால போய் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ஆஸ்திரேலியால அவரோட ஸ்டார்டிங் கரியர்ல ஆரம்பிக்கும் போதே வந்து சிட்னில 100 அடிச்சிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது லைக் ஒரு நல்ல சக்சஸ் பார்க்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து கேஎல் ராகுல். பட் எனக்கு என்ன அப்படின்னா லைக் ஒரு ஒரு பெட்டிஷன் ஜஸ்ட் டு கிவ் ஹிம் a perfect batting position and playing for the next 2 cycles நம்ம இத பார்க்கறோம். because it's already clear. KL Rahul is going to open with Jaiswal throughout the WTCன்றதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. அதனால இப்போ நம்ம கில்லுக்கு பேசின மாதிரி இவருக்கு எந்த குழப்பமும் கிடையாது. he is going to automatically open. ஏன்னா பண்ட் இன்ஜுரி ஆகி அவர் வந்து எப்ப ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த கேஎலோட தேவலாம அந்த பிளேஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்தது விக்கெட் கீப்பரோட இதுன்ட்டு. பட் இப்போ வந்து கேஎல் ராகுல் இஸ் கோயிங் டு ஓப்பன். ஸோ அந்த விதத்துல ஹி கேன் ஹேவ் வெரி குட் கம்பேரிட்டிவ்லி பெரிய இன்ஜுரி இதுவுமே கிடையாது. குட் எக்ஸ்பீரியன்ஸ் விச் 33 ஏஜ் தான், முடியும் போது ஒரு 35 தான் வரும். இட் இஸ் அ வெரி வெரி ரைட் ஏஜ் டு கேப்டன் ஆல்சோ. ஸோ பொட்டன்ஷியலா நல்ல சக்சஸ் பாக்குறக்கூடியது இருக்கு. இவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா the way he is captain, most of the Indians are not at all attracted to it. That is the one thing which we need to இந்த இடத்துல அதை சொல்லி தான் ஆகணும். யாருமே வந்து அவரோட ஸ்டைல் ஆஃப் கேப்டன்ஷிப்ல விருப்பம் கிடையாது. ஐ மீன் எவ்ரிபடி நோஸ் தேர் இஸ் அ வே. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இங்க வந்து 2 விதமா புரிஞ்சிருப்பாங்க இந்தியன் டீமை பொறுத்தவரை. ஒன்னு அக்ரெசிவா கேப்டன் பண்றவங்களை பிடிக்கும், those are all Virat fans or predominantly they like, or else ஒரு காமர் கேப்டன் லைக் MS தோனியை வந்து பார்த்து வளர்ந்தவங்க இல்ல ரொம்ப பிடிச்சவங்க. இதுல வந்து கேஎல் ராகுல் will go towards MS Dhoni, but he doesn't have that kind of a result to show. அதுதான் இங்க வந்து பிரச்சனை. அவர் எல்எஸ்ஜியா கேப்டன் பண்ணும்போதும் சரி, இந்தியாவை கேப்டன் பண்ணும்போதும் சரி, காமா இருப்பாரு. பட் ஆனா ஆப்போனன்ட் அவர் வந்து அவர் கேப்டன் பண்ணும்போது ஏறி மிதிக்கிற மாதிரி ஃபீலிங் வந்துட்டு பாக்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும். பிகாஸ் இஸ் நாட் தட் மச் அக்ரெசிவ் அப்படின்றதான் அவருக்கு வந்து இந்த சக்சஸ்ல ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். இப்போ அபவுட் ஜடேஜா வி ஹவ் சீன் அவரோட ஏஜ் வந்துட்டு இட் இஸ் ஆன் இஸ் சைட் 2 இயர்ஸ் தான் அவரால் பண்ண முடியும். பட் ஆனா வி ஹவ் சீன் லாட் ஆஃப் நெகட்டிவ் ஆன் ஹிம், எஸ்பெஷலி த வே ஹி இஸ் கேப்டன் இன் த பாஸ்ட். அது மட்டும் இல்லாம ப்ரிடாமினண்டா அவரோட பொசிஷனுமே இப்ப நிறைய ஃபோர்ஸ் வந்துட்டு வருது. முன்னாடி வந்து அக்ஷர் பட்டேலும் நிதிஷ்குமார் ரெட்டி வர்றதுக்கு முன்னாடி ஹி வாஸ் ஆக்சுவலி கேன் சே 100% ப்ராஸ்பெக்ட். இப்ப இவங்க 2 பேரும் வந்ததுனால ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணுது. கொஞ்சம் பேட்டிங்குமே கொஞ்சம் வந்து தடுமாற ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அப்படின்றதுனால அவர் கைக்கு பொட்டன்ஷியலா பெரிய சக்சஸ் பார்க்க போறது கிடையாது. பட் சுப்மன் கில்ல பத்தி நம்ம இப்பதான் பேசணும். ஸோ வாட் ஆர் த பாசிட்டிவ் ஆஃப் சுப்மன் கில் as a பொட்டன்ஷியலா என்ன சக்சஸ் அவரால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன்? அப்கமிங் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஹோம் கண்டிஷன்ஸ்ல இஸ் லைக் இம்ப்ரூவிங் அகைன்ஸ்ட் ஸ்பின். ஸோ தட் இஸ் அ வெரி மச் குட் சைன். இஃப் இஸ் பிளேயிங் அட் நம்பர் 4, நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம் மச்சான். லைக் அந்த ஃபர்ஸ்ட் செஷன் வந்து லைக் அந்த பிளேயர்ஸ் தாண்டிட்டாங்க அப்படின்னா அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் செஷன் இந்தியாலுமே பேட்டிங் ஆடுறது ரொம்ப ஈஸி. அந்த பால் கெட்ஸ் டென் டு கெட், ஏன்னா ஃபர்ஸ்ட் டே 1 டே 2லலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும், பால் ஹோல்ட் ஆயிட்டு 3-4ல தான் ரஃப் பேட்ச் வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ கில் ஹஸ் இம்ப்ரூவ்ட் இஸ் ஸ்ட்ரைக் ரேட் அகைன்ஸ்ட் ஸ்பின் இன் T20 ஆல்சோ. இஸ் கேம் மெத்தடுமே நல்லா போயிட்டு இருக்குன்றதுனால லைக் அந்த லாஸ்ட் அந்த இங்கிலாந்து சீரீஸ்ல ஹோம்ல அவரும் ஜுரேலும் அந்த ஸ்பின் ஷோயப் பஷீருமே வந்து லைக் நல்ல டேலண்டான போல தான் அவங்கள வந்து கவுண்டர் பண்ணி ஆனதுமே வந்து சக்சஸ் பார்த்துட்டு வராரு. ஸோ ஹோம்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இஸ் இம்ப்ரூவிங். அவையில தான் வந்து லைக் இன்னும் ஹேஸ் டு ஒர்க் ஆன். லைக் ஒரு டிராயிங் போர்ட்ல போயிட்டு கண்டிப்பா ஹேஸ் டு ஒர்க். எப்படி விராட் கோலி வந்து சச்சின் டெண்டுல்கர்ட்ட போயிட்டு வந்து அந்த இங்கிலாந்து சீரீஸ்க்கு போது ஒர்க் பண்ணாரோ, அதுக்கப்புறம் சஞ்சய் பாங்கர் கூட போய் ஒர்க் பண்ணாரோ, அது மாதிரி ஹேஸ் டு கோ வித் சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். ஹேஸ் டு ஒர்க் ஆன் ஹிஸ் டெக்னிக். கண்டிப்பா வந்து த பேட்டர்ன் ஆஃப் டிஸ்மிஷல், கெட்டிங் லைக் இன்ஸ்விங்ல போல்ட் ஆகுறது, லைக் அவுட் ஆகுறது, நிறைய பேட்டர்ன் ஆஃப் டிஸ்மிஷல்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப அக்லியா இருக்கு இன் செனா கண்ட்ரிஸ். டு பி ஹானஸ்ட், இது வந்து ஒத்துக்கிறதுல ஒண்ணுமே இல்லை. எனக்குமே வந்து கில்ல எவ்வளவு பிடிக்கும்னு அக்ஷய்க்கு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹேஸ் டு ஒர்க் ஆன் இந்த அவே கண்டிஷன்ஸ்ல. கண்டிப்பா அவர் வந்து டெக்னிக்ல ஒர்க் பண்ணி கண்டிப்பா ஆடியே ஆகணும். சக்சஸ் பாப்பாரா அப்படின்றது கேட்டா எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியால கண்டிப்பா பாப்பாரு அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். இங்கிலாந்துல கொஞ்சம் கஷ்டம் தான்.
இல்ல என்ன பொறுத்தவரையும் வந்துட்டு சுப்மன் கில்லோட ஸ்கோர பார்க்கும்போதும், அவுட் ஆகுறத பார்க்கும்போதும் மோஸ்ட்லி பீப்பிள் வந்து அத திங்க் பண்றாங்க. நான் இப்பயுமே நான் சொல்றேன், ஹி லெஃப்ட் அரவுண்ட் 300 ரன்ஸ் இன் பிஜிடி. அவர் அவுட் ஆறதுக்கு எல்லாருமே என்ன பார்ப்பாங்கன்னா, அந்த அவுட் ஆற பால மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க. நான் வந்துட்டு கிளப் ஹவுஸ் சாரி ட்விட்டர்ல வந்து நான் ஸ்பேஸ் போடும்போது சொன்னேன், தேர் வாஸ் 200 ஃபார் டேக்கிங் ஃபார் கில். அந்த ஒரு பால் அவுட் ஆற பால் தான் அக்லியா தெரியும். அதுக்கு முன்னாடி நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். கம்பேர் பண்ணி நீங்க உங்களோட மெமரிய வந்துட்டு போய் நீங்க அதுல எடுத்து பாருங்க. விராட் கோலி உள்ள வருவாரு. அவர் உள்ள வந்தோனே ஸ்ட்ரகிள் தான். ஜெய்ஸ்வாலும் சுமன் கில்லும் பேட்டிங் பண்ணுவாங்க. அதுல எஸ்பெஷலி சுமன் கில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 30 பால் நிக்கும்போது அவுட்டே ஆக மாட்டான் அவன். அப்படின்ற மாரி அந்த எஸ்பெஷலி அந்த பிங்க் பால் டெஸ்டா இருக்கட்டும், எல்லா டெஸ்ட்லயுமே அவன் அவுட் ஆற பால் தான். அந்த நேத்தன் லைன் வந்து தேவையில்லாம லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு ஸ்லைட்டா ஒரு ஸ்லெட்ச் பண்ணி அவன டைவர்ட் பண்ணத ஆமா. தாண்டி, ஹி லுக்ஸ் லைக் $1 மில்லியன். அதே மாரி எல்லாரும் வந்து பேட்டர்ன் ஆஃப் டிஸ்மிஸல் எல்லாரும் பழைய இதுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவன் அவுட் சைட் எட்ஜ்லயே 2 வாட்டி பீட்டன் ஆயிட்டான். ஒரே மெத்தட்லலாம் ஆவல. ஹி வொர்க்ட் ஆன் ஹிஸ் கேம். அது மட்டும் இல்லாம எல்லா பிளேயருக்குமே ஒவ்வொரு பர்ட்டிகுலர் வீக்னஸ் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு விராட் கோலிக்கு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல வீக்னஸ் இருக்கு. ஆனா 50% மேல வந்து அவர் ஆஃப் சைட்ல தான் அடிச்சிருக்காரு. ரன்னும் அடிக்கணும்னா அப்ப அவன் வந்துட்டு இப்ப பாயிண்ட் என்னன்னா எல்லாரும் இன்ஸ்விங்ல அவுட் ஆறானா ஃபிளிக் மிட் விக்கெட்ல எவ்வளவு சூப்பரா அடிப்பான். சோ வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே இஸ் யூ ஆர் ஷட்டிங் அவுட். அது வந்து பண்ண முடியாது. ஹி இஸ் ரியலி இம்ப்ரூவிங் ஹிஸ் கேம். எஸ்பெஷலி வந்து அவன் கேப்டனா போடுவாங்களா போட மாட்டாங்க. அஸ் அ பேட்ஸ்மேன் ஹி ஹாஸ் அ ஹை பொட்டன்ஷியல் டு ஹேவ் அ வெரி வெரி குட் இங்கிலாந்து சீரிஸ். அவர் எங்க போனாலும் வந்துட்டு ஒரு பெரிய பிளேயரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் வந்து அந்த ஸ்கோர் கார்டை பார்க்கல. அந்த அவுட் ஆகாத பால தவிர மீதி இருந்த எல்லா பாலையும் பார்க்கும்போது ஹி வாஸ் நாட் அட் ஆல் ஸ்ட்ரகிளிங். ரொம்பவே ஸ்ட்ரகிள்லாம் வந்து பண்ணவே இல்ல. நம்ம வந்து அது அவுட்கம் இல்லாம பார்க்கும்போது ஹி ஹாஸ் அ ஹை பொட்டன்ஷியல். ஆனா என்ன பிரச்சனைனா ப்ரூவ் பண்ணியிருந்தா தான் உங்களால கான்ஃபிடென்ட்டா சில மூவ்ஸ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஜிடிஏ நான் எடுக்கிறேன். தட் தட் வாஸ் அ சாம்பியன்ஷிப் வின்னிங் டீம். அதனால ஹர்திக் பாண்டியால இருந்து கையில வரும்போது யூ கேன் அஃபோர்ட் டு லூஸ் 2 இயர்ஸ்ல தொடர்ந்து கூட தோக்கலாம். ஏன்னா சக்சஸ் பார்த்தாச்சு. ஆனா அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கூட இப்ப வின் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பிகாஸ் ஆஃப் த செட்டப், பிகாஸ் ஆஃப் இட் தட்ஸ் a ஹேபிட் ஆஃப் வின்னிங். ஆனா இந்தியன் டீம் வந்து தே டஸ் நாட் ஹேவ் ஹேபிட் ஆஃப் வின்னிங் ஆஃப்டர் விராட் கோலி. 3-0 நியூசிலாந்து அகைன்ஸ்ட் நியூசிலாந்து பிஜிடில அடி வாங்கிச்சு. ஹேபிட் கிடையாது. கோச்சுக்கு வின் பண்ற ஹேபிட் கிடையாது. அவர் ஒயிட் பால்ல சக்சஸ் பாக்குற கோச். இப்போ என்னதான் பொட்டன்ஷியல் இருந்தாலும் அவனுக்கு எவ்வளவுதான் திறமையான அவன் திறமையான ஆள் தான். ஆனா அவன் வந்துட்டு கேப்டனை சக்சஸ் பார்க்கணும்னா ஆல்ரெடி சக்சஸ் பார்த்திருக்கணும். அந்த இடத்துல தான் ஹரி சொன்ன பாயிண்ட் வருது. அவன் முன்னாடி கொடுத்த அந்த கான்பிடன்ஸ் எஸ்பெஷலி அவுட்கம் வைஸ் பெரிய ஒரு நெகட்டிவா வந்துட்டு சுமன் கில்க்கு வந்து இருக்கும். சோ தீஸ் ஆர் ஆல் த பொட்டன்ஷியல் சக்சஸ் கில் கேன் ஹேவ் ஆர் ரிஷப் பந்த் பத்தி சொல்லணும். லைக் ரிஷப் பந்த் வந்து அவரோட ஸ்டார்டிங் அந்த 1920 ஏஜ்லயே வந்து ஆஸ்திரேலியால போயிட்டு டிம் பெயினை ஸ்ட்ரெச் பண்ணி அதுக்கப்புறம் அவர் பேட்டிங்லயுமே ரொம்ப பேசினா எப்படி அடிப்ப அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரித்திமான் சாகா இல்லாம ரிஷப் பந்த் வந்து, ஏன்னா ரித்திமான் சாகா வந்து அவ்வளவு பெரிய டெஸ்ட் பேட்டரா ஒரு சக்சஸ் பார்க்கல. ரிஷப் பந்த் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் லைக் ஒரு ஆஃப்டர் டிகேடே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு சக்சஸ் பார்த்தாரு. அடிச்ச செஞ்சுரிஸ் எல்லாமே அவே கண்டிஷன்ஸ்ல. எடுத்த உடனே போயிட்டு ஆஸ்திரேலியால செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் இங்கிலாந்துல ஓவல் அடிச்சாரு. அதுக்கப்புறம் பர்மிங்ஹாம்ல அடிச்சாரு. சவுத் ஆப்பிரிக்காலயுமே அடிச்சிருக்காரு. அப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நியூசிலாந்து தவிர வேற எல்லா இடத்துலயுமே அடிச்சிட்டாரு. ஹோம் கண்டிஷன்ஸ்லயுமே அவர் வந்து இம்பாக்ட்ஃபுல்லான இன்னிங்ஸ் ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு. மோஸ்டா பாத்தீங்க அப்படின்னா கேபா வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் சேஸ் பண்றீங்க அப்படின்னால மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்க எவ்வளவு டெஸ்ட் மேட்ச் பாத்திருக்கீங்க அப்படின்னா the chasing team tends to lose. இந்த பவுலிங் டீம் தான் வந்து மோஸ்டா ஜெயிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல்ட் செட்டப். ஏன்னா அந்த டே லைட் ஆகும். லைக் அந்த ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க, உங்களை சுத்தி 6 ஃபீல்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ப்ரெஷரை தாண்டி அந்த கேபால சேஸ் பண்ணது. ஸோ இதெல்லாமே நான் வந்து ஒரு பொட்டன்ஷியல் சக்சஸா ரிஷப் பந்தோட பாக்குறேன். கண்டிப்பா ஒரு ப்ராமிசிங்கா தான் இருக்கு ரிஷப் பந்தோட. பட் ஆக்சுவலி லிட்டில் பிட்டா கொஞ்சம் டவுன் ஆற மாதிரி எனக்கு தோணுது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹையா செட் பண்ணிட்டான்ல. அந்த இதை வந்து ஒரு மாதிரி அந்த நியூசிலாந்து மேட்ச்ல வந்தான் பழைய பண்ணிட்டான் தான் அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருப்பான். ஆனா அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் போட்டாச்சு. இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன, அதுதான் நம்ம கேப்டன்ஷிப்ல வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ நம்ம இந்த கண்டெண்டர்ஸ் நீங்க வந்து பாக்குறீங்க. சோ இந்த பர்டிகுலர் கண்டெண்டர்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் ஹேஸ் வெரி வெரி லெஸ் ரன்ஸ் பர் டிஸ்மிசல். கேப்டனா இருக்கும்போது ரொம்ப பூரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னா சுப்மன் கில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். 48 ஆவரேஜ். கேப்டன் எந்த ஃபார்மேட் எல்லாமே சேர்த்து ரன்ஸை மட்டும், ஏன்னா நம்ம ஃபார்மேட்டை மிக்ஸ் பண்றதுனால we cannot compare the strike rate இல்லையா. சோ அவர் பிடிச்ச இன்னிங்ஸ்க்கும் பிடிச்ச கேப்டனா பண்ணும்போது 48 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஈவன் ராகுல் ஹேஸ் 45 பிளஸ்.
அஸ் அ கேப்டனா அவன் வேலையை பண்ணியிருக்கான். டீமை வந்து வழிநடத்த தெரியலன்னு சொல்லி மேபி கேஎல் மேல குறை சொல்லலாம். ஆனா சுமன் கில் வந்துட்டு டீமையும் நல்லா வழி நடத்தியிருக்கான். இப்போ வரை அவனுக்கு கிடைச்ச சான்சஸ்ல நல்ல ரன்ஸ் 48ம் வச்சிருக்கான். பும்ரா பத்தி சொல்லவே தேவையில்ல. கேப்டனா இருந்தா ஃபுல் எஃபர்ட் போட்டு செம்ம எஃபெக்டிவ். 15 பவுலிங் ஆவரேஜ்ன்றது 15 ரன்னுக்கு ஒரு விக்கெட் வாங்குறான். எந்த ஃபார்மேட்டா இருந்தாலும் கேப்டன்ஷிப் கொடுத்தா T20 டெஸ்ட் மேட்சஸ்ல. பட் ஈவன் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல சில பேரை பத்தி நான் வச்சிருக்கேன். அவங்க கூட நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஆனா பண்ட் ஆக்சுவலி ஹேஸ் வெரி வெரி புவர். அவர் ஜடேஜா வந்துட்டு 23 ஆவரேஜ் வச்சிருக்காரு டெஸ்ட் மேட்ச்ல. அவர் கேப்டன் பண்ண அந்த 8 மேட்ச்ல அந்த லெவலுக்கு 58 மேட்ச் கேப்டன், ஆல்மோஸ்ட் 50 பிளஸ் மேட்சஸ் கேப்டன் பண்ண பண்ட் 29 தான் வச்சிருக்காரு. பியூர் பேட்டர். ஆனா வந்து பியூர் பேட்டர் கிடையாது ஜடேஜா. அவர் 2 சைடுல பண்ணுவாரு அவரு. அவரே 23 கிட்ட வச்சிருக்காரு. அவரோட 6 ரன் தான் அடிக்கிறாரு. நான் சொல்றது எல்லா ஃபார்மட்லயுமே. சோ கேப்டன் பண்ண நான் சொல்றது நார்த் அவர் வந்து எந்தெந்த ஜோனுக்குலாம் பண்ணியிருக்காரோ அதுக்குமே பெருசா பண்ணது கிடையாது. சோ அண்டர் 19ல வந்துட்டு இஷான் கிஷான் கீழ வந்து வைஸ் கேப்டனா வந்து பண்ணியிருந்தாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அஸ் கேப்டனா பெருசா சக்சஸ் பார்த்தது இல்லன்றதுனால ஒரு பொட்டன்ஷியல் சக்சஸ் அஸ் கேப்டனா அவரோட அந்த பேட்டிங் டிப்புமே ஒரு பெரிய இது வருது. கான்பிடன்ஸுமே பெருசா அடி வாங்குது. அவர் ஐபிஎல் இருந்து வெளில வரும்போது we need to talk about this. எப்படி நம்ம கில்லோட எப்படி வந்து கேஎல் ராவோட அந்த கேப்டன்ஷிப்பை வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்கன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பண்டோட கேப்டன்ஷிப்புமே பெருசா மோஸ்ட் ஆஃப் த ஓவரால் இந்தியன் ஃபேன்ஸ் also they are not attracted to his because he doesn't have success. சோ அதுல மெயின் ரீசன் வந்து ஐயர்கிட்ட இருந்து கேப்டன்ஷிப் வாங்கி டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இருந்த இடத்துல இருந்து கீழே கொண்டு போனது. மேட்ச விட்டுருவான் மச்சான். அவன் மேட்ச் வந்து அவன் கையில தான் இருக்கும். லைக் ஈஸியா வந்து அவன் கேப்டன் பண்ற டீம் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கையில இருக்கிற மேட்ச் நிறைய விட்டதுனாலதான் வந்து அப்படி ஒரு நெகட்டிவ் மேட்ச். அதான் முக்கியமான பாயிண்ட் வந்து 11ல ஆடும்போது உனக்கு நீயே ஹெல்ப் பண்ணலையே. நான் தான் சொல்றேன் பும்ராக்கு ஹெல்ப் பண்ணிப்பான். பிகாஸ் he bats well. he bowls well when he captains. KL bats well when he captains. அவன் தோக்குறான் ஜெயிக்கிறான்ற கிடையாது. அவன் அவுட்டாவே மாட்டான். அவன் விக்கெட் எடுத்தாதான் ஜெயிக்க முடியும். ஆனா பண்ட் விக்கெட்டை வந்து எடுத்துறாங்க. அவன் நின்னாலும் வின் பண்ணி கொடுக்க முடியல. மேட்ச் வின்னிங்ன்ற நம்ம எதுக்காக பண்ட வந்து தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறோம்? மேட்ச் வின்னர் இதுவரை அவன் கேப்டன் பண்ணி ஏதாவது மேட்ச் வின் பண்ணியிருக்கானா? பண்ணது கிடையாதுன்றதுனால இட்ஸ் வெரி வெரி டஃப். அத்த கேப்டனா ஒரு பிளேயர் வந்துட்டு அவருக்கே பெர்ஃபார்ம் பண்ணிக்கலன்னும் போது பிரஷர் ஆயிடும். சோ அதனால பொட்டன்ஷியல் சக்சஸ் வந்து இங்க ரொம்ப கம்மியா இருக்கிறது வந்து இந்த பண்டோட இதுலன்ற மாதிரி தான் நம்ம பாக்குறோம். திஸ் இஸ் நாட் எட் அ கன்க்ளூஷன் ஆக்சுவலி. சோ தீஸ் ஆர் ஆல் ஐடியாஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஃபார் ஆல் டிஃபரெண்ட் பிளேயர்ஸ் விச் இஸ் இன் கன்டென்ஷன். இப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுல நம்ம போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we have அவுட் ஆஃப் த பாக்ஸா ஒரு பர்டிகுலரா ஒரு 2 பிளேயருக்கான பாசிபிலிட்டி இருக்கா? ஏன்னா நம்ம கேப்டன்ஷிப்னு பார்க்கும்போது எஸ்பெஷலி திஸ் இஸ் ஸ்ரேயாஸ் ஐயர். we are talking about ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் ஜெய்ஸ்வால். இவங்க 2 பேரை பத்தி கொஞ்சம் லிட்டில் பிட்டா டச் பண்ணிட்டு we will go to the ultimate conclusion. கண்டிப்பா ஸ்ரேயாஸ் ஐயர் மக்களின் கேப்டன்னு சொல்றாங்க மச்சான். லைக் இல்ல அப்படிதான் வந்து பேரே இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு சக்சஸ் பார்த்திருக்காரு. டெல்லியை கேப்டன்சி பண்ணி, அதாவது அந்த டீம் வந்து இவ்வளவு வருஷமா வந்து ஃபைனலே போகாத டீம். செமிஃபைனல் போயிருக்காங்க, பிளே ஆஃப் போயிருக்காங்க டு அன் எக்ஸ்டென்ட். அந்த டீமை வந்து 2020ல ஃபைனல் கூட்டு போனதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் கேகேஆரோட டிராஃபி ட்ராட்டை வந்து லைக் இப்போ லாஸ்ட் இயர் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கேகேஆர், அதை அவர் தான் கேப்டன்சி பண்ணாரு. பஞ்சாப் வந்து பிளே ஆஃபே வந்து கிட்டத்தட்ட பல வருஷமா குவாலிஃபை ஆகல. 2014 அப்புறம் நினைக்கிறேன். அந்த ஒரு டீமை இப்போ குவாலிஃபை பண்ணி கூட்டிட்டு போயிருக்காரு. அப்படி ஒரு புது டீம் இது பண்ணி பிளே ஆஃப் கூட்டு போறன்றதெல்லாம் அவ்வளோ இது கிடையாது. அண்ட் இஸ் டொமஸ்டிக் ரெக்கார்ட்ஸ், ரஞ்சி டிராஃபி, இரானி டிராஃபி, சையத் முஸ்தாக் அலி, அதாவது லைக் சாம்பியன் யாரு அப்படின்னு கேட்டா நான் தான் அப்படின்னு ஒரு இதுல சொல்லியிருப்பாரு இன்டர்வியூல. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இல்ல ஒரு கேப்டன் வந்து உள்ள வரணும், லைக் இந்தியாவை எடுத்துட்டு போனோம், லைக் ஒரு டிராஃபி வின்னிங் ஸ்ப்ரீல எடுத்துட்டு போனோம் அப்படின்றதுலாம் தான் ஆசை. மக்களின் கேப்டன் வந்து இப்போதான் கான்ட்ராக்டே வந்து ரெனியூ பண்ணியிருக்காங்க மச்சான். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயருக்கு. ஸோ பார்க்கும்போது அதனாலதான் ப்ராஸ்பெக்டே ஒரு 50% அதாவது வாய்ப்பு இருக்கு. யாராவது ஒருத்தவங்க வந்து இன்ஜுரி ஆனா ஸ்குவாட்ல வர முடியும். 11க்குள்ள ஃபோர்ஸ் பண்ண 11ல இருந்தா தான் கேப்டன் பண்ண முடியும்ன்ற ஒரு நிலைமை வந்து 11ல இருந்தா தானே. இப்போ டெஸ்ட் இப்போ என்ன மேட்டர்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து அவேல வந்து பெருசா ஒரு பிளேயிங் லெவன்ல இங்கிலாந்துல எடுத்துட்டு போனாங்க, பெருசா கிளிக் ஆகல. சவுத் ஆப்பிரிக்கால வந்து எடுத்துட்டு போனாங்க, லைக் ஒரு வின்னிங் ஷாட் அடிச்சு முடிச்சிருப்பாரு. அது பிகாஸ் ஆஃப் த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்து பிளேயர்ஸ் அவைலபிலிட்டி. பட் இப்போ வந்து கம்பீர் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஒரு டெஸ்ட் ப்ராஸ்பெக்ட்ல எப்படி பாக்குறாரு அப்படின்றது நமக்கு போக போக தான் தெரியும். ஏன்னா இந்த ஸ்குவாட்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்கு, ஸ்குவாட்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு. ஸோ மெயின் ஸ்குவாட்ல இருப்பாரா அப்படின்றது கேட்டா டவுட் தான்.
இல்ல நான் இது அவுட் ஆஃப் த பாக்ஸா வச்சதுக்கான ரீசன் வந்து இதுவே 2 ஃபார்மட் தான் இருக்கு. பழைய காலம் மாரி 2008 இருந்திருந்தா ஐயர் தான் கேப்டன் பண்ணியிருப்பான். ஏன் நான் இத வந்து சொல்றேன் அப்டின்னா, 2007, 2008ல வந்துட்டு கும்ப்ளே கேப்டன் பண்ணிட்டு இருந்த டெஸ்ட் டீம்க்கு எம்.எஸ். தோனி ஒயிட் பால்ல வந்த சக்சஸ்ல தான் இந்தியன் டீமோட கேப்டன்ஷிப் கையில வந்தது. அப்போ வந்து டெஸ்ட் மேட்சும், ஒன் டேவும், T20யும் வளர்ந்து வந்ததுனால, டெஸ்ட் மேட்சோட கேப்டன்ஷிப்ப தூக்கி எம்.எஸ்.டி ட்ட குடுத்தாங்க. அவர் அப்போ வந்து டெஸ்ட் மேட்ச்ல வந்து பெரிய இம்பாக்ட் கிடையாது. அவரு அது மாரி தான். ஓடிஐலாம் அவர்ட்ட ரெக்கார்ட் இருக்கு. T20ல வந்துட்டு எப்படி வந்து ரெக்கார்ட் வச்சிருக்காருன்றத ஹரி சொன்னான் இப்போ. சோ அப்படி இருக்கும்போது, இதுவே 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தா, ஐயர் வந்து பண்ணிரலாம். ஏன்னா 9 வருஷம், 10 வருஷத்துக்கான கேப்டன தேடுவாங்க அப்பலாம். இப்ப அப்படி கிடையாது. நான் சொன்ன மாரி செலக்டருக்கே வந்து 10 இயர் கம்மி. அதே மாரி கேப்டனோட டென்யூர்ன்றத தாண்டி கோச்சுக்குமே டென்யூர் வந்துட்டு 3 வருஷம் தான். சோ அப்படி இருக்கும்போது ஐயர வந்துட்டு பிரெடாமினன்ட்டா இப்போதைக்கு இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பிளேயிங் லெவல்ல இல்லாதபோது ஒரு இது கிடையாது. ஆனா மொத்தமா இந்த கௌதம் கம்பீரோட எராவோ இல்ல வந்து அவங்க யார்கிட்ட கேப்டன் குடுக்குறாங்களோ அது வந்து மொத்தமா தலைகீழா போகும்ன்ற பட்சத்தில் இந்த அவுட் ஆஃப் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்ரேயாஸ் ஐயர் இந்தியன் டீமோட கேப்டனா மாறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்காண்டி இந்தியன் டீம் தோக்கணும்ன்றது இது கிடையாது. பட் அப்படிலாம் வந்து ஒரு எப்படி ஏன்னா 3-0 அகைன் பிஜிடி லாஸ். இங்கிலாந்து சீரிஸ் மட்டும் அதிகபட்சம் 3-2 தோத்தா கூட ஓகே. 4-1, 4-0, 5-0ன்னு வாங்குச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஓவராலா ஒரு பெரிய இது வந்து வரும். அங்க வந்து இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் நம்ம இப்ப போட்டிருக்கோம் 50% சொல்லி. இது ஓவராலா மாறும். ஏன்னா அவரோட கேப்டன்ஷிப் ரெக்கார்டுமே ஆல்மோஸ்ட் ஆன் பார் வித் சுப்மன் கில் அண்ட் பும்ரா. ஒரு நல்ல ரெக்கார்ட் தான் நம்ம இப்ப பார்த்தவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. சோ அதனால ஏன் அவுட் ஆஃப் த பாக்ஸ்னா 9 to 10 இயர்ஸ்க்கு வந்து பார்க்கல. அதனால தான் வந்துட்டு ஐயர் வந்து அவுட் ஆஃப் த ரெக்கனிங்ல இருக்காரு. இல்லன்னா அவர் ஈஸியா வந்து புல் பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் சைக்கிள்ல தான் நீங்க ஒரு பிளேயரை வந்து கொண்டு வர முடியும். இப்பயே அவர் வந்து ஸ்டார்டிங்ல கொண்டு வரணும்னா they want to result right now because Gautam Gambhir is under pressure. So another player which we are short thought to discuss is Jaiswal. ஏன்னா அவனோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான் ஏன் இதை வந்து பர்டிகுலரா கொண்டு வந்தோம்னா அவன் வந்து ரொம்ப யங்கு கேம்ஸ் ரொம்ப கம்மி பிளேயிங் லெவன் ப்ராஸ்பெக்ட்ல வந்து கேஎல் அவன் வந்து அந்த 5%க்கு வந்து அபிமன்யு ஈஸ்வரன் வந்துட்டு சடனா ஒரு இந்தியாவில பெர்ஃபார்மன்ஸ் புட்டப் பண்ணதில் சாய் சுதர்சன் வந்து முரட்டுத்தனமா ஒரு 200 அந்த மாதிரி ஏதாவது அடிக்கிறதோ அப்படி பண்ணாலும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வெளில அனுப்பணும்னா இங்கிலாந்து சீரீஸ்ல ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா மட்டுமே தான் டீம் ஓட்டு வெளில போவார். ஸோ பிளேயிங் லெவல்ல கண்டிப்பா இருக்க போறாரு, எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா ஏஜ் நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா it will not really sit well because he doesn't have a game number of game experience வந்து கம்மி. அவங்களால கம்பீட் பண்ண முடியாது. அதனால தான் இவர் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல வந்து இருக்காரு. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு புது சைக்கிள்ல இவரை ஏன் யோசிக்க கூடாதுன்ற ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் தானே தவிர நத்திங் டு டூ பட் ஏன் நெவர் கேப்டன் எனிவேர். சோ அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறோம். கண்டிப்பா சின்னி பையன் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் மச்சான். ஒரு சூப்பர் லைக் அஸ்வின் ஆஷ்னா சொல்லியிருப்பாரு சூப்பர் பையன் அவன் அப்படின்ட்டு. ஏன்னா லைக் எடுத்துட்டு போறாங்க ஆஸ்திரேலியால ஒரு பிஜிடி பார்டர் கவாஸ்கர் டிராஃபி. அங்க போயிட்டு ஸ்டார்க்க வந்து டேக் ஆன் பண்ணிட்டு செஞ்சுரி அடிக்கிறதெல்லாம் வந்து என்னடா டே இப்பெல்லாம் வந்து அதான் ஏகப்பட்ட பேர் அவனை பத்தி பிளாக் எழுதியிருக்காங்க. அனாலிட்டிக்ஸ்லயுமே வந்து மேட்ச் எஃபெக்ட்ன்ற பாயிண்ட்டுக்குமே அவன் வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொண்டு வருவான்னு நினைக்கிறேன். ஒரு பெஸ்ட் பிளேயர் ஒரு பிளேயிங் லெவல்ல இருக்க பெஸ்ட் பிளேயர் ஏன் கேப்டனா இருக்கக்கூடாது அப்படின்றது இவனை பார்த்து எனக்கு கண்டிப்பா ஒரு கேள்வி எழுந்தது. அதான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சின்ன பையன் பாப்போம் என்ன பண்றாங்க. சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் நாங்க பண்றோம். பிசி சப்போர்ட் கண்டிப்பா பண்ணாது. அதனாலதான் we have taken it here. So right now so இந்த நாங்க டிஸ்கஸ் பண்ண எல்லாமே ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேரிசன் கேப்டன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் பொட்டன்ஷியல் சக்சஸ் அதே மாதிரி பிளேயிங் லெவனோட ப்ராஸ்பெக்ட் இது எல்லாமே நீங்க பார்த்துட்டு உங்களோட கேப்டன் யாரா இருக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல போடுங்க. எங்களோட கன்க்ளூஷன்ஸை நாங்க இப்போ வந்துட்டு சொல்ல போறோம். அதுல வந்து 2 பெர்ஸ்பெக்டிவ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிசிசி என்ன டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்றத வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஹரி வில் ஸ்டார்ட் வித் தட். அதுக்கப்புறம் என்ன பண்ணா நல்லா இருக்கும் பிகாஸ் வி ஆர் ஆல்வேஸ் அ வாட்சர்ஸ் இல்லையா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து பிசிசியோட டெசிஷன் என்னவா இருக்கும், ஸ்பெகுலேஷன்ஸை வந்து லாஜிக்கலா கன்வெர்ட் பண்ணி அது ஓரளவுக்கு எந்த மாதிரி ஒத்து போகுமா போகாதான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்மளோட கன்க்ளூஷனுக்கு வந்து வருவோம். மச்சான் வாட் பீப்புள் ஆர் சேயிங் அண்ட் வாட் பீப்புள் ஆர் ரைட்டிங் ஆன் பெரிய ரிப்போர்ட்டர்ஸ் ஏஎன்ஐ டிஓஐ அந்த மாதிரி பெரிய பெரிய லைக் ப்ராட்காஸ்டிங் மீடியாஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எழுதிட்டாங்க சுப்மன் கில் த நெக்ஸ்ட் இந்தியன் கேப்டன் ஆல்ரெடி எழுதிட்டாங்க. ஸோ பிசிசி ஏன் வந்து சுப்மன் கில்ல அவங்க டெஸ்ட் கேப்டனா வந்து பாக்குறாங்க அப்படின்னா லைக் நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி தான் அந்த லாங்கர் டெனர் கன்சிடரிங் இஸ் ஏஜ். ஏன்னா பும்ராவோட ஃபிட்னஸுமே ஒரு கன்சர்னா இருக்கு. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வாஸ் டெஃபினெட்லி ஜஸ்பிரீத் கோட். எனக்கு தெரிஞ்சு அந்த லாங்கர் டெனர்
ஒரு ஒரு 3 WTC சைக்கிள் கண்டிப்பா பெருசா இருக்கலாம். பட் கன்சிடரிங் த நம்பர் ஆஃப் மேட்சஸ்ன்னு பார்க்கும்போது சுப்மன் கில் தான் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் டெஸ்ட் கேப்டனா பிசிசிஐ அனௌன்ஸ் பண்றதா இருக்காங்க. ஈவன் சுனில் கவாஸ்கருமே வந்து சில இன்ட்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ ஐ கெஸ் சுனில் கவாஸ்கர் சிலர் ஏதாவது சொன்னாருன்னா அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். பிகாஸ் நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை, அவர் எங்க இருக்காரு, எங்க இருந்து பேசுறாரு, போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் இன் இந்தியா எங்க இருக்கு. ஸோ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணும்போது சுப்மன் கில் தான் வர இருந்துச்சு. ஸோ அதான் நாங்க இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணும்போது சுமன் கில்னா, ஆனா அதோட பிளஸ் மைனஸ் அதே மாதிரி எங்களை பொறுத்தவரை சிம்பிள். வி சப்போர்ட் ஹூஎவர் ஆக்சுவலி டேக்ஸ் த கேப்டன்ஷிப். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. யாரு வந்து இந்தியன் டீமுக்கு, ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் அது விராட் கோலி, எம்எஸ் தோனியோ, அது அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு கேப்டன்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாசே கூடுச்சு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரோஹித் சர்மாக்குமே அப்படிதான். நீங்க மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் இருந்தா ஓகே, பிகாஸ் யூ ஹேவ் லிட்டில் பிட் ஆஃப் ஹேட். பட் வென் யூ கேப்டன் த ஹோல் கண்ட்ரி, தே ஹேவ் டு சப்போர்ட் யூ. ஸோ அந்த மாதிரி வரும்போது சுமன் கில்லா இருந்தா வில் அப்சல்யூட்லி சப்போர்ட். பட் ஆனா நாங்க இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணதுலயே நீங்க கொஞ்சம் ஹிண்ட் வந்து பாத்துருக்கலாம். பும்ரா ஒரு பிளேயரோட பிளேயிங் லெவன் ப்ராஸ்பெக்ட் வந்து ரொம்ப முக்கியம், மேட்ச் எஃபெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது பெஸ்ட் பிளேயர் கேப்டன் பண்ணணும். அப்படி இருந்தாதான் நீங்க ஜென்ரலாவே ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். இதுக்கு ஒரு 2 பாயிண்ட் நான் வந்து சொல்றேன். என்ன அப்படின்னா, கௌதம் கம்பீர் இஸ் ஆக்சுவலி லூசிங் இதுல வந்துட்டு இருக்காரு. ஹி இஸ் ஆல்சோ நாட் கான்ஃபிடன்ஸ் வந்து ஹையா கிடையாது. சுப்மன் கில்லோட கான்ஃபிடன்ஸ் சுத்தமா கிடையாது. கேஎல் கான்ஃபிடன்ஸ், ஏன்னா ஹி வாஸ் ஆக்சுவலி பொசிஷன் கிடையாது. இப்பதான் வந்து நெக்ஸ்ட் இதுல வந்து கேஎல் ராகுலுக்கு வந்து பண்ணணும். அவருக்கு ஹோம்ல பெரிய கான்ஃபிடன்ஸ் கிடையாது. பண்ட்டுக்கு இருக்கு, பும்ராக்கு இருக்கு. இவங்க 2 பேர் தான் சொல்லலாம் நான் இந்த டீம் எடுத்துக்கவா அப்படின்னு கை வைக்க முடியும்னா இவங்க 2 பேரால தான் பண்ண முடியும். ஆனா இந்த 2 பேத்துல பும்ராவோட எஃபெக்ட்ன்றது வந்துட்டு அபரிவிதமானது. சோ அப்படின்னும் போது அவர் அங்க போயிட்டு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேட் கமின்ஸ் பேசின மாதிரி நான் கேப்டன்ஷிப் எடுத்துக்கிறேன் அப்படின்ற லெவலுக்கு அவரோட பாடி மேல அவருக்கு கான்பிடன்ஸ் இருக்கும் பட்சத்தில் பும்ராட்ட கேப்டன்ஷிப் கொடுத்துட்டு டூயல் கேப்டன்ஷிப் அப்படின்ற ஐடியாலஜியை வந்துட்டு அவங்க கண்டிப்பா கொண்டு வரலாம். அதை பத்தி தான் we were discussing. The point is that Bumrah can captain whenever he is fit. Whenever he is not fit, they can either go to KL Rahul / Pant / Gill. இதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஏன் இது பெருசா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, சும்மன் கில்ல பொறுத்த வரையும் அவர் வந்து டெஸ்ட் மேட்ச்ல இப்ப ஹரி எம்பசைஸ் பண்ணிட்டே இருக்கான், அவங்களுக்கு பெருசா அவனுக்கு கான்பிடன்ஸ் கிடையாது டெஸ்ட் மேட்ச்ல, எஸ்பெஷலி செனா கண்ட்ரிஸ். ஸ்ட்ரெயிட்டாவே இங்கிலாந்துல போய் சும்மன் கில் கேப்டன் பண்றதுன்றது அவரோட கெரியரை நாங்க எப்பயுமே வந்து சொல்லுவோம். ஒரு ஹோம்ல வந்து நீங்க கேப்டன் பண்ணி கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தா, ஏன்னா ரோஹித் சர்மா கேப்டன் பண்ணதும் அந்த மாதிரி தான், அப்படியே வந்து ஸ்பின் கண்டிஷன்ஸ்ல வந்து கேப்டன் பண்ணி அப்படியே வெளில போய் சவுத் ஆப்பிரிக்கால போய் ஒரு டிரான் சீரிஸ் வாங்கினது. சோ இந்த மாதிரி விஷயத்த வந்து சுப்மன் கில்க்கும் கொஞ்சம் அலோவ் பண்ணலாம். டைம் அலோவ் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு கிவ் ஒரு டெபியூட்டி மாதிரி அவனை வந்துட்டு இது பண்ணிட்டு போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தென் தே கேன் மூவ் ஆன் டு சுப்மன் கில் வென் எவர் பும்ரா இஸ் நாட் தேர். அது சுப்மன் கில்லோ கேஎல் ராகுலோ யாரா இருந்தாலும் எனக்கு வந்து கவலை கிடையாது. 3 பேருக்கும் பிளஸ் இருக்கு, 3 பேருக்கு மைனஸ் இருக்கு. கேஎல் எல்லாம் வந்துட்டு ஃபுல் டைம் கேப்டனா கூட போடலாம். பட் ஆனா அவனோட ஆட்டிடியூட் வந்து ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மைனஸ் இருக்கு. சோ அப்படி வந்து பார்க்கும்போது பும்ராவை கேப்டனா கொடுத்துட்டு சுப்மன் கில்ல வந்து இல்ல கேஎல் ராகுலோ இல்ல பண்டையோ இவங்க வந்துட்டு இன்ஜுரி ஆகுற மேட்சஸ் எல்லாம் அவன் கேப்டன் பண்ண வச்சா எல்லாருக்குமே ஒரு டைம் கிடைக்கும் நல்லா எவால்வ் ஆகுறதுக்கு, நல்ல மேட்ச் வின்னிங் பண்ணி இது என்னோட டீம் திஸ் இஸ். ஏன் நான் இதை வந்து சொல்றேன் அப்படின்னா, கும்ப்ளே வந்து 2008 அந்த டைம்ல எம்எஸ் தோனி வந்து ஒயிட் பால்ல பாக்குற இம்பாக்ட வச்சுட்டு இங்க கும்ப்ளே வந்து கேப்டன் பண்ணிருந்தார் டெஸ்ட் மேட்ச்ல. அப்ப கும்ப்ளே இன்ஜுரி ஆகிறப்ப எம்எஸ் தோனி வந்து கேப்டன் பண்ணாரு. சோ அந்த டைம்ல டூயல் கேப்டன்ஷிப் வந்து கொஞ்சம் டீப்பா எடுத்துட்டு போல இந்தியன் டீம். ஏன்னா அப்போ வந்து 3 ஃபார்மேட்டுக்கு ஒரு கேப்டன் தான். ஏதோ இதை பிடிச்சிட்டு தொங்குன மாதிரி ஏதோ ரூல்ஸ் போட்ட மாதிரி ஒரே கேப்டன் தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா எம்எஸ் தோனி வாஸ் ஸ்ட்ரகிளிங் அவுட் சைட். பட் ஆனா அவங்க எம்எஸ் தோனியே பண்ணட்டும்னு சொல்லி விட்டாங்க. இங்க வந்து ரோஹித் போயாச்சு. இதுக்கப்புறம் யாரோட ரெக்கார்டை நீங்க எடுத்து நீங்க கம்பேர் பண்ண முடியும். இவர் வந்து ரெண்டு சீரீஸ்ல வந்து பண்ணாரு, ஒயிட் பால்ல ஃபுல்லா அவர் சக்சஸ் பாக்குறாருன்னு சொல்லவே முடியாதுன்றது யாருமே பும்ரா ஃபோர்ஸே பண்ண முடியாது டெஸ்ட் மேட்ச்ல. அப்படின்னும் போது டூயல் கேப்டன்ஷிப்பை டீப்பா எடுத்துட்டு போலான்றது தான் தாட் ப்ராசஸ் நாங்க பார்த்தோம். லெட்ஸ் சி ஆன் இது எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுன்றத பார்ப்போம். ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன பிளஸ் என்ன மைனஸ்ன்றது சொல்றோம். எங்களோட ஐடியாலஜி வந்து டூயல் கேப்டன்ஷிப் தான். பும்ரா ஹஸ் டு டேக் த ரெஜிம் அண்ட் தென் ஹூஎவர், அது கில்லோ பண்டோ கேஎலோ யார் வேணா வந்து இன்ஜூர் ஆகிற மேட்சஸ்ல எல்லாம் வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது இட் வில் ரியலி ஹெல்ப் Bumrah also to play lot of matches and he deserve to be the captain. ஏன்னா பெஸ்ட் பிளேயர் கேப்டன் தான் பண்ணிருக்காங்க, அதை நம்ம சொல்லவே தேவையில்ல. ரிக்கி பாண்டிங் வந்து அவங்க டீமோட பெஸ்ட் பிளேயர்.
MS தோனி வந்து அந்த டைம்ல இருக்கும்போது பெஸ்ட் கீப்பர். நான் சொல்றது ஒயிட் பால்ல பேட்டராவும் இருந்தாரு ஒரு காலகட்டத்துல. சோ அந்த மாரி பார்க்கும்போது விராட் கோலியோட கேப்டன்ஷிப்ல சொல்லவே தேவையில்ல. அவர் தான் மெயின் விக்கெட். அந்த மாரி ஒரு பாம்புக்கு வந்து விஷம் கக்கக்கூடியது வந்துட்டு அந்த தலை தான். அந்த தலை வந்து செம வெயிட்டா இருக்கும். அந்த தலையோட வெயிட்ட பார்த்து தான் ஆப்போனன்ட் பயப்படுவான். பும்ரா கேப்டன்னு சொல்லும்போது ஆஸ்திரேலியாக்காரன் பயப்படல அப்படின்னு யாராவது சொன்னீங்க அப்படின்னா, நான் ஜகா வாங்கிக்கிறேன். இதான் இங்க. சுப்மன் கில் கேப்டன்ஷிப்க்கு டாஸ் போட போம்போது பயம் இருக்குமா? KL போம்போதோ, பட்டு போம்போதா? பும்ரா கோட்ட மாட்டிட்டு உள்ள போறான் அப்படின்னா, ஆப்போனன்ட் வந்து ஆகா! பாய்சனஸ் ஸ்னேக் டா அப்படின்னு சொல்லிடுவான். சோ அப்படின்னும் போது பெட்டர் டூ இட் அண்ட் மேக் ஷூர் திஸ் இஸ் பும்ராஸ் டீம் ஃப்ரம் த அவுட் செட். வெளில இருந்து பார்க்கும்போது இது எப்படி பேட் கமின்ஸ் டீம்னு பயம்படுத்துவ. ஆனா நீ ஸ்டீஃபன் ஸ்மித் அப்பப்போ கொண்டு வரல சைஸா. அந்த மாதிரி பண்ணலாம். சோ தட் இஸ் வாட் வி ஆர் ஸ்லைடிங் டு. அதுல எங்களுக்கு யாரு மச்சான் உனக்கு இருக்கா இந்த மாதிரி பண்ணிட்டு தான் டூயல்ல வந்து பண்ணணும், கில்லு தான் பண்ணணும், கேஎல் பண்ணணும். எனக்கு வந்து யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா டீம் வந்துட்டு இது எரா வந்து கம்பீர் அண்ட் பும்ரா எராவா இருந்தா வில் பி ஹாப்பி. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவரேஜ்லாம் இல்லாம அந்த பிளேயிங் 11 பிளேயிங் ப்ராஸ்பெக்ட், மேட்ச் எஃபெக்ட், கண்டிஷன்ஸ், காம்பினேஷன், இது எல்லாமே ஏஜ், இது எல்லாத்தையுமே எங்களால எவ்வளவு முடியுமோ அதை நாங்க வந்துட்டு கொடுத்துருப்போம்னு நான் நினைக்கிறேன். நானு அது கொஞ்சம் உங்களுக்கு என்டர்டெய்னிங்காவும் இருந்திருக்கும். கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நான் கொண்டு வந்தேன். சோ அந்த விதத்துல இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டூ சப்ஸ்கிரைபர்ஸ். அப்படி நீங்க வந்துட்டு ஷேர் பண்றதுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு அப்படின்னா லைக்கை மட்டும் போடுங்க. இட் வில் ரியலி ஹெல்ப் அஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் மச்சான் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்காங்க. ஃபியூ பீப்புள். ஸோ அந்த விதத்துல கொஞ்சம் ஹையர் பர்சன்டேஜாவே இருக்கு. நான் அதை நான் பார்த்தேன் நானு. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இட் வுட் ரியலி ஹெல்ப் அஸ். அண்ட் யா பூஸ்ட் அவர் கான்ஃபிடன்ஸ். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவோம். லைக் இந்த ஃப்ரெட்டர்னிட்டிலே புதுசா ஒரு விஷயங்கள் கொண்டு வரத கண்டிப்பா நாங்களா தான் இருப்போம்ன்றத நம்புறோம். ஸோ உங்களோட சேவை எங்களுக்கு தேவை. அதே மாதிரி ஏதாவது நாங்க இம்ப்ரூவ் பண்ணோம் இல்ல இந்த மாதிரி பர்டிகுலர் வீடியோஸ் போடுங்க, நான் அதை வந்து நான் பார்ப்பேன், நான் விரும்பி பார்ப்பேன். ஏன்னா இன்னைக்கு கூட ஒருத்தர் அந்த இன்டென் மீட்டரை பத்தி ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு. நான் அதுக்கு வந்து டெஃபினிஷன் நான் கொடுத்திருந்தேன். அந்த மாதிரி நீங்க ஏதாவது பர்டிகுலரா உங்களுக்கு எதுலயாவது வேணும்னா என்னால முடிஞ்ச அந்த டேட்டாவை வந்துட்டு நான் எடுத்து அதை நான் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு அதை கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன் நான். ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் வீடியோ. ஹூ இஸ் த நெக்ஸ்ட் கேப்டன்? உங்களை பொறுத்த வரையும் இவ்வளவு நேரம் வந்துட்டு சங்கீத சுரங்களை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு மனமாற்றம் எதுவும் ஏற்பட்டிருக்கா? இல்ல யாரை நீங்க போடுவீங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அதுவரையும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹரி, அக்ஷய் அண்ட் ஹோல் வீட்டா கிரிக்கெட் டீம். பை கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.